எங்கே சார்ஜருக்கு போடுறதுக்கு சௌரியமாக இருக்கோ அங்கே சார்ஜர் போட்டுருவாங்க. கஸ்டமருக்கு அங்கே சௌரியமாக இருக்குங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது. எங்கே பவர் இருக்குது, எங்கே ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு சார்ஜர் போடும், அவ்வளோதான். கஸ்டமர் அங்கே தேடி பிடிச்சி வந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்தது. ஃபார் அ காமன் மேன் why they should go for an EV? 10 lakhsக்கு நான் ஒரு கார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். why should I choose EV over petrol vehicle? இப்போ ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோல் இன்ஜினில் எரிக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 30% தான் வந்து அந்த கார் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மிச்சம் 70% எரிபொருள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும், நாய்ஸ் ஆகும், வைப்ரேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இந்த ரூட்டை ஃபுல்லாக எலக்ட்ரிஃபை பண்ணணும்னா how many charge points will be required? என்டையர் ஸ்டேட்டை வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும்னா how many charge points will be required? How this transition is happening? Because I think I met you like 1 year back. பிறந்து இப்பக்குள்ள I can see the adoption is exponentially growing. So அதை எப்படி நீங்க predict பண்ணீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு பெட்ரோல் கார்ம அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஹார்ஸ் கார்ட்ஸ் இருக்கிறது 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டா ஆயிருது. இன்னைக்கோட டேர் டு பிகின் எபிசோடில் we are going to talk about a very interesting topic. நம்ம இது வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் entrepreneurs, பிஸ்னஸ் லீடர்ஸை வந்து நம்மளோட பாட்காஸ்ட்டில் இன்வைட் பண்ணி we go deep into the topic. We try to understand more about any particular category. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கேட்டகரியை பற்றி நம்ம பேச போகிறோம். நாம இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்க்கு கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள். அவங்க வந்து Zeon Internationalோட ஒன் ஆஃப் த co-founders and also Zeon Electric Private Limitedோட co-founder. So welcome to the show, sir. So in this particular podcast we always invite different types of entrepreneurs and அவங்களோட இண்டஸ்ட்ரியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான கேள்விகள் வந்து கேட்போம். அண்ட் மோர் ஓவர் இந்த டேர் டு பிகின் என்னன்னா எப்படி வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து ஹைலைட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட ஜேர்னி எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு? பிகாஸ் யூ ஆர் இன்டு மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ். ஸோ வுட் லைக் டு நோ மோர் அபவுட் யூ அண்ட் யுவர் entrepreneurial journey till now. ஸோ அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கோ டீப்பர் இன்டு த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜிங் sector. So could you please introduce yourself? Sure. Yeah. Thank you. So it's a pleasure. Thank you for having me. The journey for me as an entrepreneur, it started in 2004. That is when I finished my studies, PSG, College of Arts and Science. I finished in 2002. So, adukapra I was overseas for a year. I came back in 2003. 2003, when I came back, we already had a family business. So, Tirupur, of course, garment factory is a common business that almost everybody is into. So, adula my family was also, or 2 years I was part of the family business. 2004 itself என்னாச்சு அப்படின்னா sort of college classmates ஓட வந்து we started a venture, Zeon International அப்படின்னு சொல்லிட்டு. By 2005 almost all of us came out. நாங்கள் 5 பேர். So all of us came out of family business and everything. And 2005 இருந்து we were full time involved in Zeon International. So Zeon International வந்து sort of a trading business where we import yarn. So spandex அப்படிங்கிற ஒரு very crucial ஒரு ஹைடெக் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட். ஸோ அதை வந்து we were importing from Korea, Vietnam, China and all these places, and we are distributing all across India. So அது we were all passionately involved. So 2009-10 போது வந்து we started doing very well. So we expanded across India. So Delhi, Mumbai, Ludhiana, இங்கெல்லாம் வந்து we had distributed warehouses and marketing offices. That was doing very well. Around ஒரு 2012-13 வந்து நானும் இன்னும் one of the other co-founder, we sort of had an epiphany and said that we wanted to do something different that is more meaningful, that has an impact on the environment and all that. So sustainability oriented thinking ஜாஸ்தி ஆகும். So 2014-15 அதில் கவனம் ஜாஸ்தியாச்சு. பட் ஆன்கோயிங் பிஸ்னஸ் வாஸ் கோயிங். அண்ட் அகெயின் இன் 2016 வந்து ஒன் ஆஃப் த co-founder வந்து he wanted to branch out into multiplex cinema. ஸோ அவங்க ஃபேமிலி they have been into that for a very long time. ஸோ அவரோட லீடில் Zeon Cinemas Private Limited was started, and so that is flourishing. 2018 we opened a 3-screen multiplex theatre. அதுக்கப்புறம் கோவிட் அண்ட் ஆல் தட் ஹேட் சம் ஹிக்கப்ஸ் ஃபார் தட் வெர்டிகல். இது போயிட்டுருக்கோம். ஸோ 2016-17 வந்து மை இன்ட்ரெஸ்ட் இன் டு சஸ்டைனபிலிட்டி அண்ட் climate change and all that sort of caught my attention of sustainable mobility. ரைட், ஆப்வியஸ்லி அது சொல்லும்போது வந்து டெஸ்லா ஸ்டோரி, ரைட். ஸோ யூஎஸில், யூரோப்பில், சைனாவில் இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் எப்படி ஆகிட்டு இருக்கு, சஸ்டைனபிள் மொபிலிட்டி எப்படி ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து ஐ ஸ்டார்டட் வாட்சிங் அவுட் ஆஃப்
கியூரியாசிட்டி தான். ஓகே. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வில் க்ரோ அ பிஸ்னஸ் இன் திஸ்ங்கிறதெல்லாம் வந்து அந்த ஐடியாவே கிடையாது. ஐ பர்சனலி மேட் அ கமிட்மெண்ட் டு டிரைவ் எலக்ட்ரிக் ஜீரோ எமிஷன்ஸ் மொபிலிட்டியில் வந்து ஐ டுக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் மீ அண்ட் ஒன் ஆஃப் மை கோ ஃபவுண்டர்ஸ். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேவா அப்படின்னு சொல்லிட்டு தெர் வாஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரிக் கார் தட் வாஸ் அவைலபிள் இன் இந்தியா. வேறு ஆப்ஷனே கிடையாது. 2016 வி பாட் தட் கார், மோர் லைக் 2017 அது. அதில் வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் நாட் ஆஸ் கன்வீனியன்ட் ஆஸ் the cars that are existing today. Lot of compromises. அதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியாது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் அபவுட் ஒரு 85-90 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயே ஐ என்ஜாய்ட் தட். ஐ வாஸ் ஏபிள் டு டூ 80-90% ஆஃப் மை கம்யூட் வித் தட் வெஹிக்கிள் இட் செல்ஃப். ஓகே. ஸோ அது போயிட்டுருக்கும். ஸோ தட் காட் மீ இன் டு அ சார்ட் ஆஃப் அ கம்யூனிட்டி. எலக்ட்ரிக், அதாவது ரேவா கார் ஓட்டுறவங்க எல்லாம் இல்லை, மஹேந்திரா ரேவாக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதில் நிறைய பேர்லாம் கிடையாது. ஒரு மொத்தமாகவே என்டையர் கண்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4,000 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் மோர் கான்சன்ட்ரேட்டட் இன் பெங்களூர், சென்னை, இங்கே இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து மோர் சஸ்டைனபிலிட்டி ஓரியன்ட் enthusiast அதில் நிறைய இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி ரேவாவை பற்றி கான்வர்சேஷன்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். அதில் அது கேவ் மீ a lot of exposure into how people think. எப்படி நம்ம மட்டும் இல்லை, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுங்க. ஸோ 2019 தான் வந்து was sort of a pivotal year for India's electric vehicle adoption. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நெக்ஸான், எம்ஜி, ZS EV, அது போக Hyundai Kona, இதெல்லாம் வந்து ப்ராப்பர் செகண்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் கார் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ்டு. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டணும்னு நிறைய கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் இருக்க முடியும். அதர்வைஸ் யூ கேனாட் ஹேவ் ஆல் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அ ப்ராப்பர் கார். ஸோ பட் இப்போ இந்த அனௌன்ஸ் பண்ண அந்த 2019 எண்ட் ஆர் சார்ட் ஆஃப் 2020 அனௌன்ஸ் பண்ண லான்ச் பண்ண கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் வேர் செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராப்பர் நோ காம்ப்ரமைஸ் எலக்ட்ரிக் கார்ஸ். கரெக்ட். ரைட். ஸோ அப்போ ஃபைனலி இட் ஸ்டார்டட் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இட் சார்ட் ஆஃப் காட் ஆர் ஜூசஸ் ஃப்ளோயிங். ஸோ அப்போ வந்து கான்வர்சேஷன்ஸ் எப்படி திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இதெல்லாம் கஷ்டம்ப்பா, இதெல்லாம் நடக்காது, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கிடையாதுங்க, யூரோப்பில் இருக்கிற மாதிரி, யூஎஸில் இருக்கிற மாதிரி, சைனாவில் இருக்கிற மாதிரிலாம் இங்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலாம் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு நெகட்டிவ் கான்வர்சேஷன்ஸும் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நடக்கவும் கரெக்டாக அந்த டைமில் வந்து வி வென்ட் டு லாக்டவுன். Okay. Right? Yeah, that's the time. 2020 January March எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வென் வி காட் அண்டர் த லாக்டவுன். ஸோ லாக்டவுனில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இதே தாட் தான். ஸோ ஒன் ஆஃப் மை கசின் ஹட் பாட் த Hyundai Kona. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என்னென்ன திரும்ப திங்கிங் அப்படின்னா, ஸோ இந்த காரை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கொச்சின்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கே சார்ஜ் பாயிண்ட் இருந்தால் வந்து பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சார்ஜ் பாயிண்ட் அந்த ரோட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம க்ரியேட் பண்ணோம்னா தட் வில் எனேபிள் தட் ஜேர்னி அப்படிங்கிறது அந்த 2 மாதம் அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தென் ஆல்மோஸ்ட் பை எண்ட் ஆஃப் தட் 2 months கேம் அப் வித் த பிளான். செட் ஓகே, இந்த ரூட்டை ஃபுல்லாக எலக்ட்ரிஃபை பண்ணணும்னா how many சார்ஜ் பாயிண்ட்ஸ் வில் பி ரிக்வயர்ட், என்டையர் ஸ்டேட்டை வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும்னா how many சார்ஜ் பாயிண்ட்ஸ் வில் பி ரிக்வயர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. அதில் வந்து how much capital will be required அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு calculation. ஆமாம், பேக் ஆஃப் த நாப்கின் கால்குலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு தென் ஐ ஸ்டார்டட் டிஸ்கஸிங் வித் தி அதர் co-founders. அப்போது தேவர் லைக் ஓகே ஃபைன், வில் கிவ் இட் அ ஷாட், ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் மோர் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து வி செட் ஓகே ஒரு 7 to 10 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி வி சார்ட் ஆஃப் ட்ரைட் தட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் இட் நீடட் அ லாட் ஆஃப் ரிசர்ச். ஏன்னா இட் இன்வால்வ் அ லாட் ஆஃப் சாஃப்ட்வேர் பேக் எண்டு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறது, வாட் சார்ட் ஆஃப் எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும். ஸோ ஆல் ஆஃப் தேட் வந்து வி டுக் அ குட் 6 to 8 months டு ரிசர்ச் ஆல் தட். அப்புறம் 2020 எண்டில் தான் வந்து வி வென்ட் லைவ் வித் ஆர் வெரி ஃபர்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே.
ஸோ அதில் வந்து வி கெப்ட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஸோ எனி பையன்பாவா ஜஸ்ட் காட் கிக் ஸ்டார்டட் இந்த கரெக்டாக அந்த 2020 டைமில் பண்ணியிருந்தீங்க. கரெக்ட். ஸோ ஜஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் எப்படி எடுக்கணும்னு தோணுச்சு அந்த டைமில்? ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செகண்ட்லி ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பர்டிகுலர் டைமில். நீங்கள் அதை எப்படி ஸ்டடி பண்ணீங்களா? லைக் த வே ஹவு இட் இஸ் கோயிங் டு க்ரோங்கிறத ஏதாச்சும் உங்கள் ஒரு ஆன்டிசிபேஷன் கேல்குலேஷன் இருந்தால்? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொன்னீங்க. ஒரு ஐ திங்க் ஒரு வால்பேப்பரில் ஒரு நியூயார்க்கில் இருக்க ஒரு இமேஜ் ஃபோட்டோகிராஃபில் தெர் வேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் கார்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒன் கார் தான் இருந்தது. அது வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் சம்திங் 10 இயர்ஸில் இட் காட் ரிவர்ஸ். ஸோ எவ்ரிதிங் வாஸ் அ கார், ஒன்லி 1 or 2 ஹார்ஸ் கார்ஸ் வர் தேர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு சொன்னீங்க, திஸ் ஆக்சுவலி ஸ்டக் இன் மை மைண்ட். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது கூட ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் லைக் ஹவு திஸ் ட்ரான்சிஷன் இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் ஐ திங்க் ஐ மெட் யூ லைக் 1 year பேக். அப்போ இருந்து இப்போக்குள்ள ஐ கேன் சி த அடாப்ஷன் இஸ் எக்ஸ்போனென்ஷியலி க்ரோயிங். ஸோ அதை எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க? தென் அகேன் நான் சொன்ன மாதிரி பீன் வாட்சிங் த ஸ்பேஸ் சின்ஸ் 2016. ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் லேர்ன் பண்ணுறது தான். ஸோ தட் லெட் மீ டு ரீட் அ புக் பை an author called Tony Seba அப்படின்னு சொல்லிட்டு. பேக் இன் 2010 வந்து he had predicted how the market for solar panels, for batteries, for electric vehicles over the years will evolve அப்படின்னு சொல்லி that book is all about that. ஓகேங்களா, டெக்னாலஜி டிஸ்ரப்ஷன்ஸ் பற்றி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டோரி இருக்கு இல்லைங்களா. ஸோ he shows a case where ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜி when it is introduced, how quickly it gets adopted அப்படிங்கிறது. அவர் அதில் காமிச்சிருக்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி இருக்கும்போது when ப்ராப்பர் கார்ஸ், பெட்ரோல் கார்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட், அந்த டெக்னாலஜி வந்து எவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த எடுத்துக்காட்டு தான் அந்த ஃபோட்டோ. மேன்ஹாட்டன் ஸ்ட்ரீட்டில் வந்து 1901 வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதே இடத்துல அதே பொசிஷனில் வந்து they take a photo 10 years later. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு பெட்ரோல் காருமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ஹார்ஸ் கார்ட்ஸ் இருக்கிறது 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா ஆயிருது. என்டையர் ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார்ஸுமே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹார்ஸ் கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே டிரான்சிஷன் தான் வந்து இட் இஸ் அகெயின் தட் இஸ் ஹவு இஃப் யூ ரிமெம்பர் ரொம்ப ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து போகணும்னா த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரைட். ஸோ ஒரு 2008-9 வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வென் அந்த பட்டன் ஃபோன்ஸ்லேருந்து வி கேம் டு பிளாக்பெரி ஒரு 2008-9-10. ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாறுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா hardly 10 years. Yes. Right. So I think by 2015 almost everybody had a smartphone there and without any buttons. Right. அந்த கீபேடில் அது இல்லாத. What the human mind வந்துங்க is not programmed to understand exponential growth. What we can understand easily is linear growth. ரைட்டுங்களா. ஸோ linear growthங்கிறது வந்து 2, 4, 6, 8, 10, 12 இப்படிங்கிறது linear growth. எக்ஸ்பொனென்ஷியல் growth அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 64 அவ்வளோதான் 100 தாண்டியாச்சு. ரைட்டுங்களா. ஸோ தட் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் growth. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வி கேனாட் ஈஸிலி காம்ப்ரிஹெண்ட். நம்ம இந்த மாதிரி சேஞ்சை வந்து நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஈவன் தோ நம்ம வந்து தியரட்டிக்கலாக அதை படிக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம்னாலுமே அந்த சேஞ்சை வந்து நம்ம உள்வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஸோ தட் இஸ் வை இந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக நினைக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ இன்னைக்கு கான்டெக்ட்ல ஏஐ அடாப்ஷன் சொல்லலாம். இப்போ சாட் ஜிபிடி வந்து சும்மா வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்ட், எக்ஸாக்ட்லி அந்த சேஞ்ச் வந்துங்க. ஸோ அப்போவே வந்து ஒரு டோனி சீபா ஹஸ் clearly predicted battery prices வந்து எப்படி ஆகும், how will that impact electric vehicle adoption அப்படிங்கிறது. இது எல்லாமே I was just learning out of interest. இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்லாம் நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது. என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2020 ப்ராப்பர் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்தோடனே வந்து now the time has come for India. இப்போ வந்து சஸ்டைனபிள் மொபிலிட்டி has to take over. ஸோ ஏர் பொல்யூஷன் டெல்லியில் அந்த டைம்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அதே பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ 2020 அதை பேசிட்டு தான் இருக்கும், 2018 பேசிட்டு இருக்கோம். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 400, 500, 600 போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து கண்டியூசிவான இதே கிடையாது. ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து சிக்னிஃபிகண்டாக குறையும்
நீங்கள் டெல்லி மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது. ம். நம்ம டெல்லினா ஓகே, டெல்லி ஒரு கேஸ் இன் பாயிண்ட், டெல்லி தான் எல்லாரும் பேசுகிறோம். பட் டெல்லிக்கு ஈக்குவலாக இன்றைக்கி மும்பை, சென்னை எல்லாமே வந்து பொல்யூஷன் இருக்குது. ப்ராபப்ளி டெல்லி 400-500 இருக்குன்னா சென்னை ஒரு 250-300 இருக்குது ஆல்ரெடி. ஈவன் பெங்களூர் இஸ் கெட்டிங் கரெக்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு திக்லி பாப்புலேட்டட் சிட்டியில் வந்து வெஹிகுலர் பொல்யூஷன் எமிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இட் இஸ் ஹேவிங் அன் இம்பாக்ட். அது ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. கரெக்டுங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து ஒரு கலர் இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு பிரச்சனைங்கிறது. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது கலர்லெஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஸோ அப்போது அந்த கார்ஸ் லான்ச் ஆகும்போது என்னோட எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னா, நவ் இட் ஹாஸ் டு சேஞ்ச் அப்படிங்கிறது, அந்த சேஞ்ச் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். பட் அது நடக்காது அப்படிங்கிறது நிறையா பேசும்போது அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி நம்ம எப்படி இந்த சேஞ்சை ஆக்சலரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்து சரி இதை பண்ணுவோம். ஓகே. ஸோ ஐடியா என்னென்னா, இந்த ஒரு 10 சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறதுனால ஒரு 100 கார் விற்றா கூட வில் கன்சிடர் இட் ஆஸ் அ சக்ஸஸ் அண்ட் லீவ் இட் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் தென் அந்த ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணணும் உடனேயுமே வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்யூனிட்டி பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்ரெடி ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி. ஸோ அதிலிருந்து வந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ரியலி ஐ வாஸ் டேக்கன் அ பேக். ஸோ இமீடியட்டாக பீப்புள் ஸ்டார்டட் டூயிங் லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிஸ். ஏன்னா அந்த டைமில் அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 160-170 கிலோமீட்டர் தான் அந்த காரோட ரேஞ்ச். அப்போ அந்த கார் இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் பெரிய பேட்டரி. இப்போ அந்த கார் ப்ராக்டிகலி இட் வாஸ் நாட் டிசைன்ட் டு டூ லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ்ஸ். இட் வாஸ் மோர் ஆஃப் அ சிட்டி கார், ரைட்டுங்களா? பட் அதில் வந்து பீப்புள் ஸ்டார்டட் டூயிங் பெங்களூர் கன்னியாகுமரி ட்ரிப்ஸ் எல்லாம். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அது சார்ட் ஆஃப் கேவ் அஸ் மோர் ஒரு புஷ் டு டூ மோர். அந்த வெஞ்சரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வி வாண்டட் டு ப்ரூவ் சர்டன் பாயிண்ட்ஸ். ஒன்று, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது கேன் பி டன் இன் இந்தியா. இந்தியாவில் பண்ண முடியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டிங்கிறது எல்லா பக்கம் இருக்குது. ஸோ வி கேன் டூ தட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறது இட் ஹேஸ் டு பி டன் இன் அ சர்டன் வே. லொகேஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். தேர் ஹேஸ் டு பி சர்டன் அம்யூனிட்டிஸுங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த டைமில் வந்து சார்ஜிங் எக்கோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் ப்ரோலிஃபரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம தான் வந்து பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த டைம்லையும் ஆல்ரெடி டாடா பவர் அண்ட் தேர் வேர் அதர் பிளேயர்ஸ் who are doing it. பட் we felt that we could do a better job. ஸோ இது இன்னும் பெட்டராக திருத்தமாக பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு that is a point that we wanted to prove. Okay. ஸோ அதை வந்து when we started doing that and we started doing well, sort of people came on to us and it sort of pushed us to do more. ஸோ அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணவும் I think before we realized we had crossed 40-50 stations already. So then we built our ambitions. Okay. To be ஒரு நேஷனல் பிளேயர் ஆகணும். ஸோ வி நீட் டு டூ மோர் பிகாஸ் வி குட் கிளியர்லி சி த இம்பாக்ட். நம்ம செய்கிற வேலையோட இம்பாக்ட் வந்து வி குட் கிளியர்லி சி பிகாஸ் தட் வாஸ் லீடிங் டு மோர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதை ஆக்சலரேட் பண்ணணுங்கிறது தான் இஸ் த மிஷன். ஸோ தட் இஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டகரியில் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் as இன்ஃபேக்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த வெஹிக்கிள் இட் செல்ஃப். ஏன்னா அது வந்தால் தான் இது டெவலப் ஆகுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வென் தே வாண்ட் டு பை அ நியூ கார், அதுவும் எலக்ட்ரிக் கார் அவங்க கன்சிடர் பண்ணாததுக்கு முக்கியமான ரீசன் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி. இப்போ வந்து நிறைய மைல்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் வந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் பேட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்களால இப்போ கிளம்பி ஒரு ஊருக்கு போனோம்னா வழியில் வண்டி நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா, இது யூனிவர்சலாக ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பட் இப்போ even like every complexes, every apartments, everywhere I can see people are deploying that as a part. So நீங்க வந்து இந்த as a infrastructure wise, like let's say how did you differentiate yourself from other players like even Tata Power or other people? So என்ன differentiation இருந்தது? அது நீங்க in terms of time ஒரு பெரிய concern. Let's say people don't want to wait half an hour or 45 minutes in one place to get their car charged. அது kind of அவங்களோட entire travel time increase பண்ணுறதா இருக்கட்டும். So people were little concerned about it. So that's where in the early adopters like people like you and thanks to Mr. Satish Kumar, அவரும் he is a very big enthusiast, founder of Milk Chemist Dairy. So he actually is one of the people who pushed about this entire thing for even in their office, in their industry, they use a lot of EV vehicles. So இந்த மாதிரி early adopters வந்து இந்த கேட்டகரியை புஷ் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்களா? What actually happened in the industry? Early adopters தான் வந்து for any new technology they are the ones who are going to push it. ஏன்னா there is a set of people who are more adventurous, who wants to try more things.
பீப்புள் ஹூ வாண்ட் டு டேக் தி அன்பீட்டன் பாத். ஸோ அந்த குரூப் தான் வந்து தே வில் லீட் எனி நியூ டெக்னாலஜி ஆர் எனி நியூ டிஸ்ரப்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங். அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ சிமிலர்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ அந்த குரூப் தான் வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் தே ஹவ் பீன் டூயிங் adopting electric vehicles. Now I think it has come to a stage where early adopters இருந்து இப்போ early majority போயிருச்சு இப்போ. So a larger group of people have come in. So no more early adopters மட்டும்தான் அதில் இருக்காங்க அதை சொல்ல முடியாது. ஸோ அதில் ஒரு நுவான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா early adopters ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வந்து they are more adventurous and they are willing to take risk. ஸோ அவங்களை ஈஸியாக ப்ளீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா they don't complain. ரைட். ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்களே முயற்சி பண்ணி ஒன்று கற்றுக்குவாங்க, ஒன்று கண்டுபிடிச்சி போயிடுவாங்க அவங்க. அதாவது ரொம்ப ஈஸியான கஸ்டமர்ஸ் அவங்க. கரெக்ட். பட் early மெஜாரிட்டி அந்த மாதிரி குரூப் கிடையாது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு என்னென்ன பழகின சௌரியங்கள் இருக்குதோ எல்லா சௌரியம் அவங்களுக்கு வேணும். அவங்க ஏதாவது ஒன்று கூட கொஞ்சம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வெளியில் போனாப்பில் இருந்தாலும் they will not be happy about that. So that's a very hard crowd to please. Thankfully இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the infrastructure is so evolved that people are seamlessly using charging infrastructure and electric vehicle adoption வந்து இன்றைக்கி early majority வந்து people are adopting it without complaining. So அந்த crowd ப்ளீஸ் பண்ண முடியுதுங்கிறது it's a testament to the fact that இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இவால்வ் ஆகிருக்குதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுது. இன்னொரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் பிஃபோர் ஐ கெட் இன் டு தி அதர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓன் பண்ணுறதுல வந்து இருக்கிறதுலே பெரிய சௌரியம், பிக்கெஸ்ட் கன்வீனியன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி எபிலிட்டி டு சார்ஜ் அட் ஹோம். தட் இஸ் அ வெரி அண்டர் அப்ரிஷியேட்டட் ஃபேக்ட். அதை பற்றி யாருமே அதிகமாக பேசுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பெட்ரோல் கார் வச்சிருக்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து தினம் வீட்லேயே ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வந்து நீங்கள் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை உங்களுக்கு வீட்லேயே 10 லிட்டர் பெட்ரோல் தினம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சௌரியம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், யாரும் பெட்ரோல் பம்ப் பக்கம் போகவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 10 லிட்டர் பெட்ரோல் வீட்லேயே நம்ம தயாரிக்க முடியும் அப்படின்னா அப்புறம் why would people go? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு, அதாவது நம்ம இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே பெட்ரோல் மைண்ட் செட்டில் வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொருத்தி பார்க்குறோம். அப்போ நான் பெட்ரோல் கார் வாங்கினேன் அப்படின்னா நான் பெட்ரோல் பம்புக்கு போகிறேன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. அப்போ எலக்ட்ரிக் கார் வாங்கினா நான் சார்ஜிங் ஸ்டேஷன் போகணும் இல்லையா? ஸோ இதுதான் மைண்ட் செட். ஓகேங்களா? அப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே? நான் சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தா தான் நான் கார் வாங்க முடியும் இல்லையா? அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 or 80% ஆஃப் சார்ஜிங் ஹேப்பன்ஸ் அட் ஹோம் ஆர் ஒர்க் பிளேஸ். கரெக்ட். ஒன்லி நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் வெளியில் பார்க்குற இடத்துல போய் இப்போ நாங்கள் பில்ட் பண்ணுற சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுற தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20% தான். ஓகே. அதாவது லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்தில் 100 தடவை சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம், இல்லை ஒரு 50 தடவை சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு 5 தடவை தான் வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து பப்ளிக் சார்ஜிங் பாயிண்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க. அதில் ஒரு 40-45 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் பி சார்ஜிங் அட் யுவர் ஹோம், யுவர் அப்பார்ட்மெண்ட் ஆர் யுவர் ஒர்க் பிளேஸ். கரெக்ட். ஓகேங்களா? பாயிண்ட் என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு எனி கார் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் அந்த கார் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஓடலாம். கரெக்டுங்களா? அதுவே ரொம்ப ஜாஸ்தி. யாரும் 4 மணி நேரம் காரை ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. கரெக்ட். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்குது. கரெக்டுங்களா? ஒன்றா ஆஃபீஸில் நிற்குது, இல்லை சினிமா தேட்டரில் நிற்குது, ஷாப்பிங் மாலில் நிற்குது, இல்லை வீட்டில் நிற்குது. கரெக்டுங்களா? இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறோம், அங்கே தான் நிற்குது கார். அப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த 20 மணி நேரமும் சார்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட். கரெக்டுங்களா? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சார்ஜ் பண்ணால் போதும். பட் ஸ்டில் அந்த ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் அந்த கார் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம். அந்த பார்க் பண்ணுற இடத்துலலாம் வந்து ஒரு 3-pin சாக்கெட், ஒரு 15 amp சாக்கெட் இருந்தால் போதும், யூ பி ஏபிள் டு சார்ஜ் தட் வெஹிக்கிள். கரெக்டுங்களா? ஸோ அதில் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லான சார்ஜஸ் கொண்டு வரலாம், லோட் அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இட் இஸ் நாட் தட் எல்லா காரும் 100% ஆஃப் த டைம் ஒரு பெரிய சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம சார்ஜ் பண்ணணுங்கிறது கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபேக்ட் வந்து இட் இஸ் வெரி அண்டர் அப்ரிஷியேட்டட் ஐ வுட் சே. ஸோ அந்த சௌரியம் டு தி எபிலிட்டி டு சார்ஜ் அட் ஹோம் ஆர் ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிறது இப்போ மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எம்ப்ளாயீஸுக்கு சார்ஜிங் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போனீங்கன்னா போதும், நீங்கள் உங்கள் காரை நீங்கள் பார்க் பண்ண இடத்துல ஆல்ரெடி அவங்க சார்ஜர் மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ தட் கேன் பி யூஸ்ட். ஸோ அது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பர்க் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறையா இன்னைக்கு கார்பரேட்ஸ் வந்து தே ஆர் ஆஃபரிங் தட் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி டு தேர் எம்ப்ளாயீஸ். இதையெல்லாம் மீறி நம்ம ஒரு நாள் வந்து ஓகே நம்ம வந்து காரை வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 400-450 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணும்போது தான் வந்து யூ ரிக்வயர் என் ரூட் சார்ஜிங். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து தட் இஸ் வேர் டிசி ஃபாஸ்ட் சார்ஜஸ் ஆர் ரிக்வயர்ட். ரைட்டுங்களா? ஸோ அதுவும் வந்து வி கேன் மேக் இட் மோர் கன்வீனியன்ட் பை டிப்ளாயிங் சார்ஜஸ் இன் த ரைட் லொக்கேஷன்.
ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ ஐ திங்க் உங்களோட கொஸ்டின் வந்து ஹவு டஸ் Zeon differentiate ourselves from the other rest of the industry. அதில் வந்து பார்த்தீங்கன்னா the biggest factor வந்து பார்த்தீங்கன்னா is reliability, ரைட். ஸோ நாங்கள் வந்து 2020 when we started அந்த 6 to 8 months ரிசர்ச் இருக்கு இல்லைங்களா, வாட் தட் ஷோட் அஸ் வாஸ் அமெரிக்கா மாதிரி ஒரு இவால்வ்டு ஒரு மெச்சூர் மார்க்கெட் ஆர் ஈவன் யூரோப் ஃபார் தட் மேட்டர், அந்த மாதிரி ஒரு மெச்சூர் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் சார்ஜஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அட் எனி கிவன் டைம். அந்த டைமில் ஓகேங்களா, இப்போ நவ் திங்ஸ் ஹவ் இம்ப்ரூவ்டு. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது இல்லாமல் இல்லை, பட் தென் நான் அங்கே போகும்போது அந்த சார்ஜர் வேலை செய்கிறதில்ல. ஏன்னா சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து பை அண்ட் லார்ஜ் இட் இஸ் அன்மேன்டு. ஸோ அங்கே வந்து ஆப்ரேட்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம போகிற நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு அந்த வெண்டிங் மிஷின் மாதிரி தான். ஸோ அப்போ வந்து ரிலையபிலிட்டிங்கிறது வந்து வாஸ் அ வெரி பிக் இஷ்யூ, ரைட்டுங்களா. ஸோ வி டோல்ட் ஆர் செல்ஸ் தட் நம்ம வந்து லட்சக்கணக்கான சார்ஜர்லாம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, பட் வாட் எவர் ஃபியூ சார்ஜர்ஸ் தட் வி டூ தட் ஹாஸ் டு பி ரிலையபிள், ஓகேங்களா. ஏன்னா ஒரு அன்ரிலையபிளான சார்ஜ் பாயிண்ட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல சார்ஜ் பாயிண்ட் இருக்குதுங்கிறதுனால தான் அந்த கஸ்டமர் அங்கே வர்றாங்க. கரெக்டுங்களா. அங்கே இல்லைன்னா தே வுட் நாட் ஹவ் மேட் தட் ஜேர்னி அட் ஆல், கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் சார்ஜ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறதுனால வந்து அவங்க வந்து ஓகே ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் தாண்டி காரை எடுத்துகிட்டு வர்றாங்க. பட் அந்த சார்ஜர் அங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க டோட்டலி தேர் லெஃப்ட் தேர், ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து சுச்சுவேஷன் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய இப்போ இது இல்லைனாலும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் இன்னொரு சார்ஜ் பாயிண்ட் இருக்குது, அங்கே போயிடலாம். பட் 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, கரெக்டுங்களா. ஸோ நீங்கள் ஒரு சார்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் அங்கே வந்து வேலை செய்யலை அப்படின்னா அந்த காரை டோ பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வில் பிகம், அதாவது நெகட்டிவ், அதாவது நம்ம ஹோல் பாயிண்டே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த ஏர்லி அடாப்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுத்து கார் வாங்கினவங்களை வந்து இஃப் யூ புட் தெம் த்ரூ ஆல் திஸ் ட்ரபிள், இவ்வளோ கஷ்டமா அப்படின்னா வந்து அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்காமல் இருக்கிறதே பெட்டருங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, கரெக்டுங்களா. ரிலையபிலிட்டிங்கிறது தான் வந்து வாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ அதுக்கு we had to do a lot of things. The mobile application and the tech development, இது எல்லாமே we had to keep it very very simple, very very user friendly, so that doesn't create anxiety for people. அது ஒன்றுங்க. ரெண்டாவது we chose to go with very global infrastructure. அதாவது சார்ஜர் வந்து we did not want to buy anything that is imported out of China and assembled here, அந்த மாதிரிலாம் இல்லாமல் we went with global manufacturers. ஸோ நாங்கள் டிப்ளாய் பண்ண சார்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் சார்ஜர்ஸ் தட் இஸ் கோயிங் இன் டு ஆப்ரேஷன் இன் யூரோப் அண்ட் யூஎஸ். ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் ஆல் மேட் இன் இட்டலி. இம்போர்ட் பண்ணி தான் வந்து we deployed because we didn't want to take that chance. ரிலையபிலிட்டிங்கிறது தான் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ இன்ட்ராபரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, விச் மீன்ஸ் உங்கள் சார்ஜர் வந்து ஷுட் பி காம்பேட்டபிள் வித் ஆல் த வெஹிக்கிள்ஸ் இல்லைங்களா. ஸோ அதில் சாஃப்ட்வேர், காரில் சாஃப்ட்வேர் இருக்குது, சார்ஜரில் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த காம்பேட்டபிலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we didn't want to take any risk as a startup. So we went with very established, globally renowned products, manufacturers. Another reliability again means that your team has to be very trained and ready to attend to all the problems. So that is about reliability. So that itself is a very big area. அடுத்தது வந்து லொக்கேஷன்ஸ், ரைட். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அதாவது அவங்களுக்கு போகிற வழியில் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கணுமோ அங்கே தான் சார்ஜர் இருக்கணும், ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இடத்துல ஒரு சார்ஜர் இருக்குங்கிறதுக்காக கஸ்டமர் வந்து நம்ம we cannot trouble them to ask them to take a detour, ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக போகிறதோ இல்லை சார்ஜர் ஒரு இன்கன்வீனியன்ட்டான லொக்கேஷனில் இருக்கிறதுங்கிறதோ வந்து ஒரு கரெக்ட். ஸோ அந்த டைமில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவால்வ் ஆகிட்டு இருந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே அப்படின்னா எங்கே சார்ஜருக்கு வந்து போடுறதுக்கு சௌரியமாக இருக்கோ அங்கே சார்ஜர் போட்டுருவாங்க. கஸ்டமருக்கு அங்கே சௌரியமாக இருக்குங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது, ரைட்டுங்களா. எங்கே பவர் இருக்குது, எங்கே ஸ்பேஸ் இருக்குது, அங்கே ஒரு சார்ஜர் போடும், அவ்வளோதான். கஸ்டமர் அங்கே தேடி பிடிச்சி வந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருந்தது. பட் we took the other approach. As an electric vehicle owner, where would I want to charge? நான் எங்கே போய் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அந்த இடத்துல சார்ஜர் இருக்கா. So we put a lot of thought into selecting locations. So locations strategic-ஆ இருக்கணும், it has to have all the rich amenities, parking convenient-ஆ இருக்கணும், more importantly it has to be safe, right. So families வர்றாங்க, they come at late hours in the night. So அதில் it has to be safe. So all of that was thought through. So the locations that we pick are all essentially those kind of locations. அந்த boxes எல்லாமே tick ஆகணும். That again sets us apart. So that is where people really sort of liked us. அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா we decided to be very responsive to customers.
ரைட். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து 2 மணிக்கு கூப்பிட்டாங்கனாலுமே வி ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் அண்ட் சால்வ் வாட் எவர் த இஷ்யூ தே ஹேவ். ஏன்னா இதெல்லாம் அன்மேன்டு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு. ஸோ வி டோன்ட் ஹேவ் பீப்புள் அட் த சார்ஜிங் ஸ்டேஷன் டு ஹெல்ப் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் வர்றவங்க வந்து தே நீட் டு பி ஏபிள் டு யூஸ் தட் சார்ஜர் பை தெம்செல்ஸ். கரெக்டுங்களா? அப்போது அவங்களுக்கு நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது. அங்கே வரும்போது இல்லை, அவங்க கார் எடுக்கும்போது இல்லை, அந்த ஜேர்னி பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு ஆங்ஸைட்டி நிறையா வந்துடுது. நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? கரெக்ட். ஸோ அந்த நான் போகிற வழியில் சார்ஜர் இருக்கா, அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அடுத்த சார்ஜர் இருக்குது, ஸோ என்னோடய கார் அவ்வளோ தூரம் போகுமா, அங்கே போனால் நான் என்ன மொபைல் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வாலெட் டாப் அப் பண்ணணும், எப்படி சார்ஜிங் இனிஷியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து வி ஷுட் பி ரெடி. கரெக்டுங்களா? ஸோ வி செட்டப் அ customer support team that was very responsive. So we answer customers' calls 24/7 in all regional languages. Very nice. Karnataka, the Kannada, Tamil, Malayalam, Hindi, English. So all of that, we made sure that we are very responsive to customers. And today also we put a lot of effort into updating ourselves and keeping that team very responsive to customers. Just one question in there. Customers oda ஃபீட்பேக் இந்த இன்புட்லாம் நிறையா வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக டெசிஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்களா? ஏதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஏதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற இன்புட் வச்சு? ஸோ எவ்ரி வீக் வந்து வி ஹேவ் அ மீட்டிங், வி டிஸ்கஸ் வித் த டீம் வாட் வர் ஆல் த ஃபீட்பேக்ஸ் தட் வர் ரிசீவ்டுங்க. ஃபீட்பேக்ஸ் சம்டைம்ஸ் டேரெக்டாக ஃபோன் கால்ஸில் வரும், சம்டைம்ஸ் இமெயில்ஸில் வரும், சம்டைம்ஸ் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வரும், கூகுள் ரிவ்யூஸில் வரும். ஸோ ஆல் ஆஃப் தேட் வி ஸ்கவர் த்ரூ ஆல் தேட் ஃபீட்பேக்ஸ். அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஆக்டிவ்லி நிறையா ஃபீட்பேக்ஸ் வரும். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் மேப்பில் மார்க் பண்ண பின் வந்து வில் நாட் பி அக்யூரேட். ஸோ அது வந்து ப்ராபப்ளி பக்கத்து பில்டிங்க்கு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் சொன்னாங்கன்னா இமீடியட்லி வி கரெக்ட் தட். சம்டைம்ஸ் பீப்புள் சே எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து தூத்துக்குடியில் சார்ஜர் வேணும், இந்த ஊரில் இந்த இங்கே அங்கே வந்து ஒரு சார்ஜர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வி கெட் அ லாட் ஆஃப் ஃபீட்பேக் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். அண்ட் நெட்வொர்க் எக்ஸ்பான்ஷன் டீம் வந்து தே டேக் ஆல் ஆஃப் தட் ஃபீட்பேக் இன் டு கன்சிடரேஷன் when they are scouting for more locations. Lot of operational issues customers point out பண்ணுவாங்க. So that is very helpful. So அது ரெடி பிஸ்னஸ் இதுக்குன்னு இல்லை, கஸ்டமர் சென்டர் நிறைய கற்றுக்க முடியும். அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டே இருந்தால் போதும். அட் சம் பாயிண்ட் வில் பிகம் அ வெரி குட் ஆர்கனைசேஷன். Right. Such a very simple and very sort of a low cost advice that we get from our customers. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ண முடியிற விஷயம். ஸோ இதில் கவர்மெண்ட்டோட ரோல் எந்த அளவுக்கு இருக்குது? பிகாஸ் ஐ கேன் சி தே கிவ் அ லாட் ஆஃப் சப்சிடி ஃபார் த கார்ஸ். அண்ட் நான் இப்போது இதுக்காக ரிசர்ச் பண்ணிருக்கும் போது அந்த ஃபேம்னு ஒரு ஸ்கீம் பார்த்தேன், ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட் இஸ் actually wanting to push EV more than manufacturers because of the pollution, because of lack of availability of fuel, and even adu mulima there is a lot of political and geopolitical decisions வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அடாப்ஷன் மூலிமா கவர்மெண்டால் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு they are pushing, like, because since you are one of the leading people in this particular domain, so what kind of support government offers, both central and state government, அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு more than consumers themselves? See, before we talk about government's role as a nation வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் இம்போர்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் $200 billion, $200 billion ஒர்த் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து எவ்ரி இயர் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ரைட்டுங்களா? டாலர் ஏன் வந்து டாலர் மதிப்பு நம்ம ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருந்தது, 40, 50, 60, 70, இன்றைக்கி 87 ரூபா வரைக்கும் போயாச்சு. கரெக்டா? ஸோ இது என்ன காரணம்? பிகாஸ் வி இம்போர்ட் மோர் தென் வி எக்ஸ்போர்ட். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய நம்பர் 1 எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன? சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ the whole of Indian software exports amounts to somewhere around $100 to $120 billion. ரைட்டுங்களா? வேறஸ் ஒரு கமாடிட்டியோட நம்மளோட இம்போர்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் $200 billion. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த டெஃபிசிட்லேயே தான் இருப்போம்.
கரெக்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹவு டு வி சேஞ்ச் திஸ்? ஆன்சர் வந்து நம்ம எனர்ஜி. செல்ஃப் சஃபிஷியன்ட். செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டுடே இன்னைக்கு எனர்ஜி வந்து வி கேன் ப்ரொடியூஸ் அவர் ஓன் எனர்ஜி. விண்ட் ஆகட்டும், சோலார் ஆகட்டும், ஈவன் கோல் ஃபார் தட் மேட்டர். இந்தியாஸ் having enough resources, but coal is something that we have to do away with very soon. From a climate change standpoint, it's not good. But crude oilங்கிறது ஆல்மோஸ்ட் 90-95% வந்து we have to get it from countries like Saudi Arabia, the Gulf, Russia. Right. So all of these countries we have to import, இல்லைங்களா? So if the country has to prosper, then it is inevitable that we become energy independent, ரைட்டுங்களா? ஸோ இது from an economic standpoint, from a national security standpoint, ரைட்டுங்களா? If the whole or the bulk of your energy is coming from another country, right, and they will dictate all the terms, கரெக்டுங்களா? ஏன்னா பிகாஸ் இஃப் தே ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட்டிங் நம்மளுக்கு வந்து வி வில் பி லெஃப்ட் வித் லாட் ஆஃப் ட்ரபிள், ரைட்? ஸோ அது வந்து வி கான்ட் பி டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரி, எஸ்பெஷலி இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் வெரி லிபரல் டெமோக்ரஸிஸ், ரைட்? ஸோ ரஷ்யா ஆகட்டும், சவுதி அரேபியா ஆகட்டும், are not known for human rights or liberal democracies எல்லாம் கிடையாது. And the resources itself is like depleting, and probably when அவங்களுக்கு அது கம்மியா இருக்கும்போது then they will command on the price and other stuff. Correct. So if our nation has to become economically strong and be confident in terms of our security position வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have to be energy independent. Correct. Right? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மொபிலிட்டி தான் வந்து த பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப் எனர்ஜி, ரைட்டுங்களா? க்ரூட் ஆயில் ஆர் பெட்ரோல், டீசல். ஸோ அதை வந்து நம்ம வந்து வி ஹேவ் த டெக்னாலஜி டுடே. இட் இஸ் நாட் தட் ஒரு புது டெக்னாலஜி இனிமேல் தான் இன்வென்ட் பண்ணி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது, ரைட்டுங்களா? பேட்டரி டெக்னாலஜி இஸ் குட் இனஃப். இதை வந்து நம்ம பண்ணாலே போதும். ஆஸ் அ நேஷன் வி கேன் பிகம் இண்டிபெண்ட் அண்ட் செக்யூர். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து இட் இஸ் இம்பேரட்டிவ். அந்த அவங்க எலக்ட்ரிக் மொபிலிட்டியை என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் from both these standpoints, from our economic standpoint and security standpoint. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹவு ஃபேம் ஸ்கீம் அண்ட் ஆல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டுங்க, அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் டேக்கன் தட் வியூ. சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. கரெக்ட். தே வாண்டட் டு பிகம் சூப்பர் பவர் இன். அதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியே தே ஐடென்டிஃபைட் சோலார், ரைட்? ஸோ சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க தான் 80% சோலார் பேனல் குளோபலி இஸ் மேனுஃபேக்சர் ஆர் கமிங் அவுட் ஆஃப் சைனா. ஸோ அதே மாதிரி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து தேவ் ஐடென்டிஃபைடு மொபிலிட்டி, ரைட்டுங்களா? ஸோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி தான் வந்து ஃபியூச்சர். ஸோ அதில் வந்து பேட்டரி டெக்னாலஜிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பேட்டரிக்கு உண்டான மினரல்ஸ், பேட்டரி தயார் பண்ணுறது, அதுக்குண்டான கார் கம்பெனிஸ் ஆர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் என்கரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி ஆர் ஸ்டில் லேட் டு தட் பார்ட்டி. பட் ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ, நீங்கள் சொன்னீங்க இப்போது பேட்டரிக்கான மினரல்ஸ் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ் இதுவுமே நம்ம இம்போர்ட் தானே பண்ணுறோம் இல்லைங்களா? ஆர் இந்தியா இஃப் அந்த பேட்டரி டெக்னாலஜி இஸ் ஆல்சோ லைக் பார்ட்லி கமிங் ஃப்ரம் இந்தியா. ஸோ இது நிறைய பேர் வந்து இதையும் கம்பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐ ஹவ் சீன் அ கப்புள் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வேர் பீப்புள் ஆர் கைண்ட் ஆஃப் defending, see, it is something else. We were importing crude oil, now we are importing batteries and other stuff. இது எந்த அளவுக்கு இது ஆக்சுவலா உண்மை? இது ஏன்னா இது கொஞ்சம் மித்த பிரேக் பண்ணணும். அந்த மித்து இருக்குது. அந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கேட்டுறாங்க. பட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அதாவது ஒன்று வந்து இஸ் கேபிட்டல், கரெக்டுங்களா? ஒரு அசட்டு. நம்ம ஒரு அசட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு எரிபொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போது ஒரு கச்சா எண்ணெயை வந்து நம்ம சவுதி அரேபியாவிலேருந்தோ ரஷ்யாவிலேருந்தோ இம்போர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு வெஹிக்கிளில் போட்டு எரித்து ஒரே தடவையில் அது காற்றுல விட்டுறோம், கரெக்டுங்களா? பட் இதே வந்து இஃப் யூ லெட்ஸ் சே பேட்டரிஸ் நம்ம தயார் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பேட்டரிஸ் நம்ம இன்டர்னலாகவே தயார் பண்ண போகிறோம். பட் ஈவன் அது நடக்கலைன்னே வச்சுக்கலாம். பேட்டரிஸ் நீங்கள் ஸ்டில் இம்போர்ட் பண்ணுறோம்னே வச்சுக்குவோம். சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லேருந்து பேட்டரிஸ் நம்ம இம்போர்ட் பண்ணால் கூட அந்த இம்போர்ட் ஒரு தடவை தான், கரெக்டுங்களா? ஸோ அந்த இம்போர்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க வந்து ஒன்ஸ் அந்த பேட்டரி வந்தாச்சு அப்படின்னா அந்த பேட்டரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் கிலோமீட்டர் வந்து உங்கள் கார்லேயே அது ஓடும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை வந்து யூ கேன் சென்ட் இட் இன் டு செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டேஷனரி ஸ்டோரேஜ், வேர் அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு வந்து வி கேன் யூஸ் இட் ஆஸ் பவர் பேக்கப் சொல்யூஷன்ஸ்.
ஸோ அதையும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இட் ஹாஸ் டு கோ த்ரூ ரீசைக்ளிங். ரீசைக்ளிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்ம பேட்டரி நம்ம என்ன மைண்ட் செட்னா நமக்கு வந்து லெட் ஆசிட் பேட்டரி நினச்சிட்டு பேசிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ லெட் ஆசிட் பேட்டரி ஆஃப்கோர்ஸ் வெரி டாக்ஸிக் அண்ட் ஆல் தட். பட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த மெட்டீரியல்ஸ் தட் கோ இன் டு மேக்கிங் த பேட்டரி இஸ் ரிகவர்ட். ரீசைக்ளிங்கில் வந்து 95% வந்து கேன் பி ரிகவர்ட். இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, யூஸ்ட் பேட்டரியிலிருந்து வர்ற ரிஃபைன்டு ஓர் எடுக்கிறாங்களே லித்தியம், தட் இஸ் ஆக்சுவலி மோர் ரிஃபைன்ட் தென் வெர்ஜின் ஓர். ஓகே. உங்கள் மைன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதை விட ஒரு பேட்டரியில் வந்து ஒரு 3000 சைக்கிள் 4000 சைக்கிள் ஆல்ரெடி யூஸ் ஆன மெட்டீரியல்ஸ் நம்ம எடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி மோர் யூஸ்ஃபுல் டு த இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ அது வந்து இட் கோஸ் இன் டு திஸ் ஸ்டில் யூஸ் அந்த சைக்கிள் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இட் கோஸ் இன் டு தட் பர்பச்சுவல் சைக்கிள். ஸோ லெஸ் இஸ் பீங் வேஸ்டட் இதில். லெட்ஸ் சே அட்லீஸ்ட் 95% ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் வேஸ்டட். இட் இஸ் ஆல் ஃபுல்லி ரீசைக்கிள், ஓகேங்களா? பட் அதையே நீங்கள் வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு சொல்ல முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டைம் யூஸ். கரெக்ட். ஸோ நம்ம பேட்டரிஸ் வந்து இன்டெஃபினட்டாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வி ஹேவ் அரவுண்ட் மேனுஃபேக்சரிங் பேஸ் விச் இஸ் பீங் பில்ட். சஸ்டைனபிள் எனர்ஜியை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சோலார்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணும் போது எகெயின் லைக் பேட்டரி தான் பண்ணுறோம், பட் எகெயின் வி ஆர் நாட் கன்சியூமிங் கோல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. பிகாஸ் எகெயின் சஸ்டைனபிள் எனர்ஜிஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஃபீட் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டரிஸ். ஒரு பாயிண்ட் இருக்கு. சூப்பரான கொஸ்டின் அது. ஏன்னா தன் அகெயின் இஸ் அ காமன் மித், ஓகேங்களா? ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, கரெக்டாக கேட்கணும்னா, அப்போ பெட்ரோல் வந்து ஃபாசில் ஃபியூல் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி எங்கிருந்து வருது? அதுவும் கோல்ல இருந்து தானே வருது. ஸோ அப்போ அதுவும் வந்து ஃபாசில் ஃபியூல் இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. கரெக்ட். அது எல்லாரும் அதான் கேள்வி கேட்குறது. ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோல் நம்ம வந்து ஒரு இன்ஜினில் எரிக்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து அந்த ஒரு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த காரை ப்ரொப்பல் பண்ணுறதுக்கு, அந்த காரை மூவ் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 30% தான் வந்து அந்த காரை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மிச்சம் 70% எரிபொருள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாகவோ நாய்ஸாவோ இல்லை வைப்ரேஷனாவோ, ஸோ இந்த மாதிரி வந்து அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஸோ பாயிண்ட் என்னென்னா, அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து இட் இஸ் ஒன்லி அபவுட் 20 to 26% தான் அதோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரிக் மோட்டரோட எஃபிஷியன்சி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் பிட்வீன் 80 to 96%. ஈவன் பெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% எஃபிஷியன்சி இருக்குது. அஸ்யூம் தட் திஸ் இஸ் அன் அசம்ஷன், உண்மை கிடையாது, பட் அஸ்யூம் பண்ணிக்கிங்க 100% ஆஃப் எனர்ஜி தட் யூஆர் யூசிங் ஃபார் யுவர் எலக்ட்ரிக் கார் இஸ் கமிங் அவுட் ஆஃப் கோல். தட் இஸ் ஸ்டில் மோர் எஃபிஷியன்ட் தென் பெட்ரோல் ஆர் டீசல். கரெக்ட். ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டில் வர எனர்ஜி வந்து 100% வந்து கோல்லேருந்து வரது கிடையாது. ஓகே. இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 27% ஆஃப் த எனர்ஜி தட் வி கெட் டுடே ஃப்ரம் த கிரிட் ஆன் அன் ஆவரேஜ் ஐ திங்க் 27-28 சம்திங் லைக் தட். நேற்று கூட பிஸ்னஸ் லைனில் வந்துருது. கிட்டத்தட்ட 27% வந்து இட் இஸ் ஆல்ரெடி ரினியூவபிள். அமேசிங். ஓகேங்களா? தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பர்சன்டேஜ் இன்னும் ஹையர். Okay, when you say renewable, everything like தமிழ்நாட்டில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 32,000 மெகாவாட் வந்து தமிழ்நாடுடைய பவர் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகே. அதில் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள். கிட்டத்தட்ட 18,000 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் கெப்பாசிட்டி, சோலார் அண்ட் விண்ட் அண்ட் ஹைட்ரோ. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி 50% கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்டுங்களா? இப்போ இன்னொரு ஃபேக்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024 உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் பவர் கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எவ்வளோ வந்து 2023 எண்டில் இருந்தது, 2024 எவ்வளோ பவர் ஆட் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ண பவரில் 95% வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி தான். ஓகேங்களா? பாயிண்ட் என்னென்னா, ஒய் இஸ் தட் ஹேப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயரமெண்டல் ரீசன்ஸு, கவர்மெண்ட் சப்சிடி இதெல்லாம் கிடையாது. ஓகே. ரினியூவபிள் எனர்ஜி தான் இஸ் த சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டுடே. சிம்பிள் எக்கனாமிக்ஸ் இஸ் டேக்கன் ஓவர். ரைட்டுங்களா? ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இன்றைக்கி சோலார் பவர் பேனலுக்கு வந்து எந்த சப்சிடியும் வேண்டியதில்லை, விண்டுக்கு எந்த சப்சிடியும் வேண்டியதில்லை. எல்லா இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெகாவாட் கணக்கில் வந்து அவங்களோட ஓன் தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி சோலார் அண்ட் விண்ட் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன் அதை பண்ணுறாங்க? பிகாஸ் தட் பவர் இஸ் சீப்பர் தேன் த கிரிட். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் பிகாஸ் சஸ்டைனபிலிட்டிங்க அதெல்லாம் கிடையாது. சஸ்டைனபிலிட்டிங்கிறது ஒரு சின்ன க்ரௌட் தான் நீங்கள் ப்ளீஸ் பண்ண முடியும். அவங்க தான் வந்து இது பண்ணாங்க. எக்கனாமிக்ஸ் தான் வந்து இட் அல்டிமேட்லி ஆக்சுவலி காஸ்ட் சேவிங். ஓகே.
see let me put it this way, that the cheapest source of energy வந்து இன்னைக்கு solar and wind ஓகே globally. So anything that you add gas, coal, nuclear, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it is far more expensive than சோலார். ஸோ இது அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்கு, சோலார் அதை டிப்ளாய் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு வந்து சோலார் பேனல் எவ்வளவு சீப் ஆகி போச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பால்கனிலாம் வந்து அந்த இது இருக்கு, கிளாஸ் போடுவாங்க தெரியும், பேனல்ஸ் போடுவாங்க, அது விண்டோ பேனல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு சோலார் பேனல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனி மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம். ஓகே, ஃபென்ஸுக்கு இன்னைக்கு சோலார் பேனல் போடுறாங்க. ஓகே, ஏன்னா அவ்வளோ சீப் அது இன்னைக்கு. ஸோ சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பவர்ங்கிறது அதுதான். ஸோ when they started concentrating on this 20 years back, அவங்களோட they have built so much capacity that world is flooded with இன்னைக்கு cheap solar. ரைட். ஸோ இட்ஸ் குட் இன் அ வே. நம்ம சைனா பண்ணிட்டாங்க, நம்ம பண்ணலிங்கிறது ஒரு சைடில் ஒரு குறையாக இருந்தாலுமே, பட் இன்னைக்கு அந்த ரினியூவபிள் எனர்ஜி டிரான்சிஷன் வந்து இட் ஹஸ் ஹேப்பன் டுடே. ரைட். ஸோ இதுக்கு மேலே ஒன்று யாரும் வந்து தெர்மல் எனர்ஜியோ இல்லை கோலோ இதெல்லாம் வந்து யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ லார்ஜ் ஸ்கேலாக ஒரு இண்டஸ்ட்ரி போகிறாங்கன்னா அவங்க சோலார் போட்டு தான் அவங்க பண்ணுறது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான். இன்றைக்கி வந்து கிரிட் ஆப்ரேட்டர் ஆர் டிஸ்காம்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்க்ரிமெண்டல் பவர் எல்லாமே இன்றைக்கி ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து தான் வருது. ஓகே. ஸோ அது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து வில் சால்வ் ஃபார் இட். அதை பற்றி யாரும் நீ ஒரி பண்ண வேண்டியதில்லை. எவ்வளோ குயிக்காக அது ட்ரான்சாக்ஷன் நடக்குதுங்கிறது தான் கேள்வி. அது நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹிட் க்ளோஸ் டு 70-80% வந்து ரினியூவபிள்ஸ் ஆயிரும். ஸோ ரினியூவபிள் வந்து இஃப் ஐ ஹேவ் டு கோ ஸ்லைட்லி டீப்பர் இன்டு தட்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்சி. அதாவது the wind doesn't blow always, the sun doesn't shine always இல்லைங்களா? ஸோ அப்போ சன் ஷைன் பண்ணாத டைமில் எனர்ஜி எங்கேருந்து வரும்? இல்லை திடீர்னு காற்று அடிக்காத டைமில் வந்து விண்மில்ஸ் எப்படி ஓடும்? அப்போ அந்த பவர் நம்ம அதை நம்பி இருக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பம்ப்ட் ஹைட்ரோ எனர்ஜிலாம் வந்து வீ கேன் ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய ரீசன் வந்து பேட்டரிஸ் சீப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ பேட்டரிஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பேக் அப் த கிரிட். பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இட் இஸ் பிகம் ஸோ வயபிள், ஸோ சீப் தட் இன்னைக்கு கிரிட்டில் வந்து இப்போ எக்ஸஸாக சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போதும் எக்ஸஸாக விண்ட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும்போதும் தட் இஸ் பீங் சென்ட் இன் டு பேட்டரி ஸ்டோரேஜ். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ அப்போ பீக் ஹவர்ஸில் வந்து வென்எவர் கிரிட் இஸ் டிமாண்டிங், மார்க்கெட் வந்து எப்போ டிமாண்ட் பண்ணுதோ அந்த டைமில் வந்து எனர்ஜி இஸ் பீங் டிஸ்பேச்ட் ஃப்ரம் பேட்டரி. இன்னைக்கு கலிஃபோர்னியா மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக் ஹவர்ஸில் த பிக்கெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இஸ் பேட்டரியிலேருந்து தான் இன்றைக்கி வந்து அதிகபட்ச பவர் வந்து பீக் ஹவர்ஸில் டெலிவரி ஆகுது. ஸோ அந்த இன்டர்மிட்டன்சி ப்ராப்ளம் வந்து இட் இஸ் பீன் சால்வ் ஃபார் வித் டெக்னாலஜி நவ். அமேசிங். ஸோ பட் இந்த மோர் தேன் திங்கிங் அபவுட் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணும் இதெல்லாம், ஏன்னா பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர்ஸ்க்கு வந்து காமன் மேனுக்கு வந்து எது சீப்பாக கிடைக்குதோ அதுதான் வந்து அவங்க அடாப்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிகாஸ் நோபடி அட்லீஸ்ட் த எண்ட் கஸ்டமர், அந்த ஏர்லி அடாப்டர்ஸை தாண்டி எண்ட் கஸ்டமர், ஒரு நார்மலான கஸ்டமர் வந்து காஸ்ட் ஃபார் அந்த மணிக்கு வந்து ஒர்த்தான ஒரு அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறத அல்டிமேட்டாக பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைக் ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஈவன் ஐ வாஸ் அஸ்யூமிங் டு an extent that deploying this solar panel and doing it slightly costlier than electricity and grid electricity. இன்னைக்கு சோலார் பேனல்ஸுங்கிறது வந்து த்ரோவே ப்ரைஸுக்கு வந்தாச்சு. ஓகே. அதாவது இன்னைக்கு ஒரு ஃபென்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு வந்து இது சோலார் பேனல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜின். see that is happening only because economically it is viable. ஓகே, அதுதான் ஒரே ரீசன் இன்னைக்கு. பட் இப்போது நீங்கள் அந்த சேஞ்ச் ஃப்ரம் பெட்ரோல் என்ஜின் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ இதில் வந்து காமன் மேனுக்கு, பிகாஸ் நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க காமன் மேனுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, அண்ட் தே ஆர் நாட் ரெடி டு, பிகாஸ் டு சேஞ்ச் திஸ் மைண்ட் செட் ஃபார் பீப்புள் டு அடாப்ட் டு இவி, அதில் நிறைய நம்ம ரேஞ்சோட இஷ்யூ இருக்குது. எகெயின் லைக் அது எனிவே என்ன தான் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாலும் அதை பற்றின ஒரு டவுட் இருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் திங்கிங் அஃபோர்டபிலிட்டி வைஸ் ஆல்சோ. லைக் லெட்ஸே இப்போ இன்றைக்கி ஒரு 2 lakh 3 lakh ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் கார் வாங்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்ல கார் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று வந்து லைக் வாட் ஐ வாண்டட் டு நோ இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ், லைக் நிறைய பேருக்கு இது தெரியல, அது நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் இஸ் த சார்ஜிங் டைம் இஷ்யூ விச் இஸ் சம்திங் யூ ஆல்ரெடி அட்ரஸ்ட். ஸோ ஃபார் அ காமன் மேன் why they should go for an EV if they are buying. இன்னைக்கு நான் வந்து கையில் ஒரு 10 lakhs வச்சிருக்கேன், 15 lakhsக்கு நான் ஒரு கார் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், எய்தர் பை டவுன் பேமெண்ட் ஆர் த்ரூ EMI. why should I
choose EV over petrol vehicle, what will you suggest? upfront cost of EVs நம்ம ஷோரூம்ல இருந்து வெளியில வரும்போது நம்ம பே பண்ற பிரைஸ் when you compare it with ICE and electric vehicles there was a premium for electric vehicles. இது 10 லட்சம் ரூபா ICE vehicle இருக்குன்னா electric vehicle போனோம்னா 12 லட்சம் ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு 20-25% வந்து ஒரு பிரீமியம் இருந்தது. ஓகேங்களா? பட் that gap is rapidly reducing. Okay. As battery prices are dropping, as newer technology, as competition in the market is coming, அந்த price difference வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்போ parity வந்துருச்சு. அந்த price difference வந்து இன்னைக்கு எல்லா மாடல்ஸ்லையும் கிடையாது. இப்போ கிரெட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் பெட்ரோல் டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 24-25 lakhs. இன்னைக்கு கிரெட்டால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டாப் எண்ட் ப்ரைஸ் ஃபார் த லார்ஜர் பேட்டரி, ரைட்டுங்களா? நீங்கள் சின்ன பேட்டரி இருந்தால் இன்னும் சீப்பராகவே வரும். பட் நீங்கள் இருக்கிறதுலே பெரிய பேட்டரி சைஸ் அவங்க கொடுக்குறத எடுத்துட்டோம்னாலுமே இன்னைக்கு காஸ்ட் பேரிட்டி வந்தாச்சு. ஓகே, ரைட்டுங்களா? சேம் நெக்ஸானோட டாப் எண்டுக்குமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 45 kWh பேட்டரி இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா மோர் ஆர் லெஸ் ப்ராபப்ளி ஒரு less than 10% தான் வந்து வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அப்ஃப்ரண்ட் காஸ்ட். பட் நமக்கு வந்து ஒரு கார் வாங்குறதோட நமக்கு செலவு முடிஞ்சு போயிருதா? இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் டு லுக் அட் சம்திங் கால்ட் TCO, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகேங்களா? காரை நம்ம வாங்குறோம், ஒரு 5 வருஷம் நம்ம அந்த காரை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த காருக்கு வந்து மெயின்டெனன்ஸ், ஃபியூல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 5 வருஷமோ 8 வருஷமோ வாட் எவர் இஸ் த பீரியட், ஒரு சில பேர் 10 வருஷம் கூட காரை வச்சிருப்பாங்க. அப்போ 10 வருஷம் நம்ம வந்து ஒரு காரை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்குண்டான காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் சீப்பருங்கிறது இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். அதுக்கு ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு உண்டான செலவு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பெட்ரோல் காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு லெட்ஸே ஒரு 14-15 கிலோமீட்டர் ஒரு டிப்பிக்கல் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. கரெக்டுங்களா? பெட்ரோல் நீங்கள் 100 ரூபாய்னு ஆவரேஜ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பர் கிலோமீட்டர் எக்ஸ்பென்ஸ் என்ன? லெட்ஸே ஒரு 8 ரூபாய்னு வச்சுக்கோங்க, 7 to 8 ரூபா. கரெக்ட். ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டருக்கு ஆகிற செலவு பெட்ரோல்ல. இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் போறோம். கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆயிரம் ரூபா, கார் கொஞ்சம் பழசாக ஒரு ஒரு 10,000 ரூபா கூட ஒரு சர்வீஸுக்கு ஆகும். ரைட்டுங்களா? அப்போ அங்கே கிலோமீட்டருக்கு 1 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ கிட்டத்தட்ட 9 to 10 ரூபா வந்து ஒரு கிலோமீட்டருக்கு உண்டான செலவு பெட்ரோல் கார்ல. ஐ திங்க் டீசல் கார்ல மேபி ஃபியூல் கொஞ்சம் கம்மியாகும், பட் மெயின்டெனன்ஸ் சேர்த்தி ஆகும். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆட் ப்ளூ இதெல்லாம் வந்து it is even more cumbersome to have a diesel vehicle. Right. And the overall diesel vehicle models are also significantly falling. Yes. எல்லாமே பெட்ரோல் வண்டியா மாறிடுச்சு. ஏன்னா it is so polluting that every government in the world wants to do away with it. அது no longer viable. அதெல்லாம் அதையும் மீறி வந்து சில பேர் என்ன ரொம்ப பேஷனட்டான டீசல் டிரைவர்னு வச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க படுற கஷ்டமெல்லாம் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சிருக்கலாம் ரொம்ப சாதாரணம். அப்படிங்களா? ஆமாம். ஓகேங்களா? ஸோ இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து 7 கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதோட ஜாஸ்தியாக கிடைக்கிற கார்ஸும் இருக்குது. இல்லை ரொம்ப அக்ரெசிவான டிரைவர் நீங்கள் ரொம்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் நம்ம வண்டி ஓட்டோம்னா ப்ராபப்ளி அதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஒரு 7 எடுத்துக்குவோம். 7 எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஹோம் எலக்ட்ரிசிட்டி அங்கே தான் நம்ம கிட்டத்தட்ட 80% நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வீட்டில் வந்து ஒரு யூனிட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம்? ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லை பார்த்துருக்கவே மாட்டோம். பட் அந்த நிறையா ஃப்ரீ எல்லாம் இருக்குது. ஒரு 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேலே வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. நீங்கள் ஹையஸ்ட் ஸ்லாப் எடுத்துட்டீங்கன்னா கூட இன்னைக்கு 8 ரூபா. ஓகேங்களா? 8 to 9 ரூபா தான் ஹோம் எலக்ட்ரிசிட்டியோட. 8 ரூபாய்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதாவது ரொம்ப ஒரு மாதம் ஒரு 1000 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ஸ்லாப்ல வரும். ஆவரேஜ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 to 7 ரூபா தான் வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் அப்போது ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 7 கிலோமீட்டர் போச்சு அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 7 கிலோமீட்டர் போனோம்னா காஸ்ட் என்ன? 1 ரூபா. ஒரு கிலோமீட்டருக்கு 1 ரூபா தான் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். இட் வில் பி மச் மோர் எக்ஸ்பென்சிவ் when you go to a பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன். பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறது வீட்டு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 18% ஜிஎஸ்டி வரி இருக்குது. அடுத்தது அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வி ஹேவ் டு பே ரெண்ட்டு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோவாட் சார்ஜர்லாம் நம்ம போடணும்னா மோர் தென் ஒரு 50 lakhs கூட செலவாகும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஈவன் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வேர் only 10% ஆஃப் சார்ஜிங் ஹேப்பன்ஸ். 80 to 90% happens at home. ஓகேங்களா? உங்கள் கம்பெனி நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு ஃப்ரீயாக கூட சார்ஜிங் கொடுத்துருவாங்க. நிறைய ஹோம்ஸில் இன்றைக்கி சோலார் பேனல்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் அதிகபட்சம் எடுத்துட்டிங்கனாலும் 1 ரூபாய் to 2 ரூபா தான் வந்து
எலக்ட்ரிசிட்டி காஸ்ட். இது போக மெயின்டெனன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார் எம்ஜி அண்ட் டாடா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் 2 காரையும் சேர்த்து ஓட்டியாச்சு. ஓகே. நீங்கள் 1.5 லட்சம் 1.25 லட்சம் கிலோமீட்டர் ஒரு கார் ஓடி இருக்குது. அந்த கார் இன்னைக்கு சர்வீஸ் பண்ணால் கூட 4000 ரூபாய்க்கு மேலே வந்து பில்லு வரதில்லை. ஓகே. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏசி ஃபில்டர் சேஞ்சு, கார் ஷாம்பு வாஷ், இந்த மாதிரி தான். ஸோ க்ரூஷியல் பார்ட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் பிரேக் ஷூ கூட தேயாது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே. ஸோ வண்டி ஸ்லோ ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை தான் ஸ்லோ பண்ணும், பிரேக் ஷூலாம் தேயாது. ஓகே. ஸோ அந்த எனர்ஜியும் திருப்பி வந்து ரீகூப் ஆகி பேட்டரிக்கு போயிடும். வண்டி ஸ்லோ ஆகும்போது பேட்டரி கெட்ஸ் சார்ஜ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 50 பைசான்னு கூட நம்ம அதிகபட்சமாக எடுத்துட்டிங்கன்னா கூட 50 பைசான்னு நீங்கள் மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு 3 ரூபாய்க்கு மேலே விலையே கிடையாது அதில். ஸோ இங்கே 10 ரூபா செலவு பண்ணுறது அங்கே 3 ரூபா, ஆல்ரெடி 3 மடங்கு கம்மி. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இதுதான் ரன்னிங் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கரெக்ட், கன்சிடரபிளி லெஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் உங்களுக்கு மிச்சமாயிரும். அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பே பண்ணி எடுத்தோம் அப்படின்னால், விச் இஸ் நாட் த கேஸ் பை த வே. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட காஸ்ட் பேரிட்டி வந்துருச்சு. பட் ஈவன் காஸ்ட் பேரிட்டி இல்லாத மாடல்ஸில் நம்ம 1 லட்ச ரூபா சேர்த்து 2 லட்ச ரூபா சேர்த்து கொடுத்தோம்னா கூட அந்த 2 லட்ச ரூபா வந்து வித்தின் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு யூ வில் கெட் பெய்ட் பேக். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டுற ஒரு கிலோமீட்டரும் யூஆர் சேவிங் மணி. அதில் வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது காஸ்ட் எல்லாம் ரீசனே கிடையாது. ரைட்டுங்களா? ஒரே ரீசன் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நான் எங்கே போய் சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி. அது வந்து மோஸ்ட்லி அறியாம தான். ரைட்டுங்களா? மோஸ்ட் பீப்புள் கேன் சார்ஜ் அட் ஹோம். ஈவன் அபார்ட்மெண்ட்ல இருந்தால் கூட இன்னைக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் சார்ஜர் பார்க்கிங் இருந்ததுன்னா நம்ம அங்கே சார்ஜர் மாட்டுக்க முடியும். அப்படி இல்லைனா கூட வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு கம்யூனிட்டி சார்ஜ் பாயிண்ட்ஸ்னு வருது. ஒரு 200 அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 10 சார்ஜர் இல்லை ஒரு 5 சார்ஜர் வந்து காமன் சார்ஜ் பாயிண்ட் மாதிரி வந்து அந்த சொசைட்டிலேயே மாட்டிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த 200 வீடுகள் வந்து அந்த சார்ஜ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி சார்ஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லைனா கூட ஒர்க் பிளேஸில் சார்ஜ் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்காததுக்கு ரீசனே கிடையாது. அது வந்து வெறும் மித்து தான் இருக்குது இப்போதைக்கு. இன்னொரு பெரிய மித்தை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா பெட்ரோல் இன்ஜின் கார்னா அந்த ஃபீல் இருக்கும், அந்த வைப்ரேஷன் இருக்கும், நாம தான் அதில் ஓட்டுறோன்னு இருக்கும், நான் எவ்வளோ ஸ்பீடு வேணால் போக முடியும். எலக்ட்ரிக் காரில் அது என்னதான் இருந்தாலும் எலக்ட்ரிக் காரு பேட்டரி காருன்னு காமன் பீப்புளுக்கு ஓட்டினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் மோர் பவர்ஃபுல். அதை பற்றி தான் நம்ம பேசலாம். ஓட்டாதவங்களுக்கு ஒரு பேட்டரி காரில் போடுறதுக்கு அது நம்ம நினைச்ச மாதிரி ஸ்பீடு போக முடியுமா, இல்லை நினைச்ச மாதிரி நம்ம வண்டி பெட்ரோல் கார் ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியுமாங்கிறது ஒரு பெரிய மெத். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் கஸ்டமர் கிட்ட, நான் காமன் மேன் கிட்ட பேசும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது இதை தான் ஒரு காரணமாக சொல்கிறாங்களே தவிர சார்ஜிங் பற்றியோ அஃபோர்டபிள் பற்றியோ இல்லை. இன்னைக்கு எந்த கன்சியூமர்னாலும் கன்வீனியன்ஸுக்கும் சரி இல்லை அதிகம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இந்த ஒரு வைபுக்கு வந்து குறையுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் டெஃபினட்டாக பிரேக் பண்ணி. இன்ஃபேக்ட் அந்த மித்து வந்து நிறைய உடஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மித்தெல்லாம் கூட இன்றைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் எலக்ட்ரிக் கார் பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு ஒரு மித்து இருந்தது. பட் அந்த மித்தை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாதவங்களுக்குமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து ஏன்னா நான் மஹிந்திரா ரேவா வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் பேட்டரி. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் அந்த ஊம்ஃபுல்லாக இருக்காது அதில். ஓகேங்களா? அப்போல்லாம் கேட்பாங்க, இப்போ எலக்ட்ரிக் வண்டியில் ஹில்ஸ் எல்லாம் ஏறுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ரைட்டுங்களா? பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து பவர்ஃபுல் மோர் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து இன்ஸ்டன்ட். ஸோ கார் enthusiast எல்லாத்துக்கும் வந்து ஐ திங்க் அந்த டார்க் பிஹெச்பின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லைங்களா, ஹார்ஸ் பவர், அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஐசி வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் வந்து 150 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு சின்னதாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்பிஎம்ல அது அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து 0 ஆர்பிஎம்லையோ ஒரு 2000 ஆர்பிஎம்லாம் வந்து உங்களுக்கு அந்த டார்க் கிடைக்காது. ஓகேங்களா? யூ ஹேவ் டு பி அட் ஒரு 9000 8000 ஆர்பிஎம்க்கு மேலே போகும்போது தான் அந்த டார்க் கிடைக்கும். ரைட்டுங்களா? பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் வந்து ஈவன் அட் 0 ஆர்பிஎம் யூல் கெட் தட் டார்க். ஒரு 1000 ஆர்பிஎம் இருக்கும்போது கூட அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த 250 நியூட்டன் மீட்டர்ஸ்னு போட்டுருந்தாங்கன்னா அந்த டார்க் இம்மீடியட்லி அவைலபிள். அது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த டார்க் வந்து இன்ஸ்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து பெடலை தொட்டிங்கன்னா அந்த அப்போவே தட் பவர் வில் கிக் இன். ரைட்டுங்களா? இப்போ எலக்ட்ரிக் நீங்கள் வந்து ஐசி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெடலை அமுத்துறீங்க, ஃபியூல் கெட்ஸ் இன்ஜெக்டட் இன்டு த சிலிண்டரு, அது ஃபயர் ஆகணும், அப்புறம் பிஸ்டன் மூவ் ஆகணும், கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றணும், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் போகணும், அதுக்கப்புறம் தான் வீலுக்கு போகுது. கரெக்டுங்களா?
பட் இதில் வந்து அப்படி இல்லை, சுவிட்சை போட்டால் லைட் எரியிற மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து தட் இஸ் இன்ஸ்டன்ட். அந்த டார்க் வந்து நீங்கள் அப்போவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை இன்னைக்கு ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா காரோடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய பர்ஃபார்மன்ஸு ஐசி மேட்ச் பண்ணணும்னா ஒரு 50-60 லட்ச ரூபா காரில் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஐ திங்க் இந்த மித்தை உடைச்சது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஹிந்திராவோட B6 லான்ச் அண்ட் இந்த XUV 9 லான்ச். ஏன்னா அவங்க முழுக்க அந்த B6ங்கிற காரை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிளாகவே தான் அவங்க பிளேஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த மேனுஃபேக்சர் அந்த மாதிரி அவங்க பிளேஸ் பண்ணல. ஏன்னா இட்ஸ் அ நோ பிரைனர். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் டார்க் வந்து அவ்வளோ டார்க்கு இன்ஸ்டண்ட்டாக அட் எனி RPM இட் இஸ் அவைலபிள். அப்படிங்கிறது வந்து அப்போ யாருமே அது பெருசாக மார்க்கெட் பண்ணாம விட்டாங்க. பட் ஐ திங்க் மஹிந்திரா ஹேஸ் டேக்கன் தட் ஸ்டெப். அண்ட் மஹிந்திராவோட சில வீடியோ பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் மஹிந்திரா ஆஸ் அன் இண்டியன் கம்பெனி தே ஆர் இன்வெஸ்டிங் இன் டு திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி ஃபார் லாஸ்ட் லைக் 10-15 இயர்ஸுக்கு முன்னாடியே அவங்க இதை திங்க் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இன் ஆர்டர் டு கம்பீட் வித் த ஜெர்மன் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் அதர் யூரோப்பியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியாவிலேருந்து இண்டிஜினஸாக இந்த மாதிரி ஒரு கார் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஆனந்த் மஹேந்திரா அவங்களோட டீம் வந்து தே ஹேவ் என்விஷன்ட் திஸ் லைக் 20 years ahead அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி வந்து இட்ஸ் அ கிரேட் லெவலர்னு சொல்லுவாங்க. என்னென்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ டெக்னாலஜி. ஐசி இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரைட்டுங்களா? பாடி ஷெல் அதெல்லாம் மட்டும்தான் வந்து ஸ்டில் கார ஒழிய, பட் உள்ளே இருக்கிற அந்த டிரைவ் ட்ரெயினுங்கிறது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போது லெகசி கார் பிளேயர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ டொயோட்டா, மாருதி, அவங்களுக்குலாம் இந்த சுசுக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைட் என்ன? அந்த இன்ஜின். கரெக்டுங்களா? லோ மெயின்டெனன்ஸு, வெரி பவர்ஃபுல். அந்த இன்ஜின் ரொம்ப குவைட்டாக, அந்த இன்ஜினோட லாங்குவிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க இத்தனை நாளாக டெக்னாலஜி டெவலப் பண்ணி அவங்களுக்கு பெருமைப்படுற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் தான். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் அந்த இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஆப்சலேட்டு, தேர்ஸ் அ நியூ டெக்னாலஜி இன் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தட் லெவல்ஸ் த பிளேயிங் ஃபீல்டு. சரிங்களா? அந்த லெகசி பிளேயர்ஸுக்கு ஆல்ரெடி இருந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ் எல்லாமே போச்சு இப்போ. கரெக்ட். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனிபடி ஹூ இஸ் கமிட்டட் டு திஸ் நியூ டெக்னாலஜி எல்லாருக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இது இப்போ. கரெக்ட் தான். கரெக்டுங்களா? நான் எப்படி ரொம்ப பேரலாக பார்க்குறேன். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரி ஒரு லெவலர்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு AI இஸ் கம்மிங். இப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பார்க்கும்போது பிகாஸ் தெர் ஆர் so many legacy agencies, அதில் வந்து ரொம்ப பெரிய ஏஜென்சிஸ், thousands of people will work. பட் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் இஸ் சம்திங் லைக் அ லெவலர். ஏன்னா இந்த எல்லாருமே இப்போ முன்னாடி டிவி பிரிண்ட் இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண தாண்டி மேக்ஸிமம் இப்போது மீடியா ஸ்பெண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் ஆகும்போது so many legacy players are like அவங்களுக்கு என்ன தான் அவங்கக்கிட்ட அட்வான்டேஜ் இருந்தாலும் they are finding it difficult to compete with young digital agencies. கரெக்ட். ஸோ டெக்னாலஜி வந்து ஃபார் ஆல் ஸ்டார்ட் அப்ஸுங்க, ஃபார் ஆல் அண்டர் டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் எனேபிளர். கரெக்டுங்களா? ஸோ மஹிந்திரா, டாடா மாதிரி கம்பெனிஸ் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் தே ஸ்பாட்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். ஏன்னா ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஜாப்பனீஸ் பிளேயர்ஸு, கொரியன்ஸு, ஜெர்மன்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸாக வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எனி இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் தான். அப்படி தான் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. பட் இந்த டெக்னாலஜி வரவும் I think both Indian companies when they spotted that opportunity at the right time, right? And they went ahead full steam. They invested. Right. Tata was early to the market. Mahindra is slightly late, but they have made up for that delay with the superior product. Yes. So ஐ திங்க் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இதுக்கும் வந்து பொருந்தும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ்ங்கிறது கிடையாது, மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஏஐங்கிறது எல்லாத்துக்குமே வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி எங்கே இருந்தாலும் சரி நமக்கு வந்து இஃப் வி ஹாவ் த ரைட் ஐடியாஸ், இஃப் த ரைட் அப்ரோச்சு, த ரைட் கனெக்ட் வித் த கஸ்டமர்ஸ், ஸோ அதெல்லாம் இருந்தால் வந்து இன்னைக்கு தட் இஸ் வாட் டிரைவ்ஸ் எனி ஸ்டார்ட் அப். ரைட். ஸோ ஒரு அந்த லெகசி பிளேயர்ஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வந்து இட் இஸ் மேக்கிங் தட். Tesla is like that example. Exactly. Indiaல Tesla இல்லை, பட் they were able to dominate the US market and அவங்க கூட ஏன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியே லைக் எலான் மஸ்க் இஸ் ஸோ ஈவன் என்ன சொல்கிறது அந்தளவுக்கு அவருக்கு ஒரு கர்வமாக பண்ணுறதுக்கு ரீசனே லைக் பிகாஸ் ஹி வாஸ் able to give that kind of a technology. Exactly. ஏன்னா அவங்கள for the longest time people had underestimated Tesla. Right. எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்குது, லெகசி கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்லா லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து
எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்லா லான்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா, டெஸ்லாலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டே இருந்தது. உங்களுக்கு 2018, 19, 20லாம் வந்து லெகசி கம்பெனிஸ் வந்து எதை லான்ச் பண்ணாலும் இது டெஸ்லா கில்லர்னு தான் சொல்லுவாங்க அதையே. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா டெஸ்லாவெல்லாம் யாரையும் கில் பண்ண முடியல. இவங்க தான் வந்து முடிச்சு போயிட்டாங்களே ஒழிய. ஸோ அவங்க ஸ்டில் டெஸ்லாவோட டெக்னாலஜி அண்ட் ஆல் தேர் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 5 years ahead ஆஃப் மார்க்கெட். ஓகே. ஸோ இன்னும் மற்றவங்கலாம் இன்றைக்கி லெகசி பிளேயர்ஸ்க்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் அவங்களுக்கு கேட்சப். இந்தியாவில் வருமா டெஸ்லா? இந்தியா ஐ திங்க் இப்போ இந்த லாஸ்ட் 2-3 days நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். டெஃபினட்டாக இந்தியாவில் வரதுங்கிறது இன்னோவேட்டபிள். ஓகே. ஐ திங்க் இப்போ இருக்கிற யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் ஐ திங்க் தே ஆர் புஷிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் த்ரூ. அண்ட் மஸ்க் வந்து ஐ திங்க் இஸ் இன்ட்ரென்ச்ட் இன் தட் இந்த கவர்மெண்ட்டில். ஸோ ஐ திங்க் இந்தியாவே வேண்டாம்னாலும் நீ டெஸ்லா நீ உள்ளே வந்துடும். நீங்கள் அந்த கண்டிஷன் ஆயிடுச்சு இப்போ. பட் இந்த ஐ மீன் ஹவு electric vehicles are the most preferable when it comes to இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஆல்சோ. ஏன்னா இப்போ பெட்ரோல் இன்ஜினில் பண்ண முடியாத நிறையா விஷயங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் டெக்னாலஜி இட் இஸ் பாசிபிள் இன் எலக்ட்ரிக் கார்ஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் செல்ஃப் டிரைவிங், more than வேற இன்னும் டெக்னாலஜிஸ். வாட் டு யூ திங்க் இஸ் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் என்டையர் ஸ்பேஸ்? லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் காரில் வந்து இப்போ ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, என்னென்னலாம் பண்ண முடியுது, வாட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் தட் வி கேன் ஹேவ், எவ்வளோ நம்ம லைஃப்பை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் நிறையா கன்சியூமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் மோர் தேன் என்ஜின் இதெல்லாம் தாண்டி உள்ள என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, என்ன டெக்னாலஜி இருக்குன்னு பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் இட். ஸோ ஹவு இஸ் திஸ் ஸ்பேஸ்? அண்ட் செகண்ட்லி மை டுவர்ட்ஸ் மை எண்ட் மை அதர் கொஷின் வுட் பி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த இவி ஸ்பேஸில் இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர் இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்பேஸில் ஆர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸில்? என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு கொஞ்சம் ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்ஸ் தெம்செல்ஸ். இன்க்ரீசிங்லி உங்களுக்கு வந்து கார்ஸ் எலக்ட்ரிஃபை ஆகும்போது எவ்வளோ மெக்கானிக்கல் திங்ஸ் ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட சாஃப்ட்வேர் ஹஸ் பிகம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஹஸ் பிகம் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, ரைட். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் டெஸ்லாவை எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுனது அங்கே தான். வோக்ஸ்வாகனுக்கு வந்து தே நோ ஹவு டு பில்ட் கார்ஸ், தேவ் பின் பில்டிங் கார்ஸ் ஃபார் 100 years. ரைட்டுங்களா? ஸோ அப்போது இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் வந்து என்ன புதுசாக பண்ண போகிறாங்க, பண்ணிட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் எல்லாரும் அண்டர் அப்ரிஷியேட் பண்ண ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவில் இருந்த லெவல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். ரைட். ஸோ டெஸ்லா வந்து இஸ் மோர் ஆஃப் அ டெக் கம்பெனி, சிலிக்கன் வேலி டெக் கம்பெனி. அதாவது ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியை இல்லை ஒரு டெக் கம்பெனியானு பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் ஆஃப் அ டெக் கம்பெனி. ரைட். ஸோ ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸ் யாருமே வந்து தே டிட் நாட் see themselves as a டெக்னாலஜி கம்பெனி ஆர் சாஃப்ட்வேர் கம்பெனி. ரைட். ஸோ அதுதான் வந்து தே அண்டர் எஸ்டிமேட்டட். ஸோ ஓகே டெஸ்லா பண்ணிட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஒன்று பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் இருந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த காம்பிடென்சியுமே இல்லை. இவங்களால ஒரு 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 காரோட ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ண முடியுமோ ஒழிய சீட்டு, அப்போல்சரி, அதில் வீலு, இதெல்லாம் பில்டு பண்ண முடியுமோ ஒழிய அவங்களோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்ஜின். ரைட்டுங்களா? இந்த ரெண்டுமே ஆப்சல்யூட் இப்போ. ரைட்டுங்களா? நவ் யூ ஹேவ் டு பிரிங் இன் பேட்டரி டெக்னாலஜி ஒன்று, அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் விச் அகெயின் இஸ் அ சர்க்கியூட்டு. தென் யூ நீட் வெஹிக்கிள் கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் இந்த மோட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக. அதுக்கப்புறம் ஸோ இட் வாஸ் அ நேச்சுரல் எவல்யூஷன் ஆஃப் செல்ஃப் டிரைவிங்கிறது வந்து எஃப்எஸ்டி வந்து இட் இஸ் அன் எவல்யூஷன் ஃப்ரம் தட். ஏன்னா ஆல்ரெடி காருக்குள்ளே வந்து அவ்வளோ கம்ப்யூட் பவர் இருக்குது. ரைட்டுங்களா? ஏன்னா மோட்டரு, பேட்ரி, இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோசிப்ஸ் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இதிலிருந்து வந்து உங்களுக்கு அடுத்தது அதையே வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் டு மேக் இட் செல்ஃப் டிரைவிங் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ங்கிறாங்களே. லெவல் 5 இஸ் அல்டிமேட். ஏன்னா லெவல் 5 தான் வந்து கம்ப்ளீட்லி அன்மேண்ட், டிரைவர்ஸ் ஸ்டேரிங்கே இல்லாமல் வண்டி ஓடுறதுங்கிறது லெவல் 5. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி லெவல் 4 வரைக்கும் வந்துட்டாங்க மோஸ்ட் கம்பெனிஸ். Definitely Tesla has come to that point. China, a lot of companies have done it. BYD,
எக்ஸ்பெங் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் டன் இட். ஸோ அதில் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேருங்கிறது பார்ட் வந்து லெகசி டிட் நாட் ஹேவ் இட். அங்கே தான் அவங்க ஏமாந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அது when they realized it was a bit too late. ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே அவங்க they have evolved to a level that வேறு Volkswagen வேறு வழியே இல்லாமல் they had to go and buy these companies. இப்போ ரிவியன் மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எக்ஸ்பெங் மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் நீ வேறு அக்வயர் பண்ணுறங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இன்னும் தனியாக அந்த டெக்னாலஜி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்கள் கேட்டது வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி அவங்க கரிக்குலம் ஆல் ஆஃப் தட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் அ கிரேட் லெவலர். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 15-20 வருஷம் ஒருத்தர் ஆட்டோமோட்டிவில் வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னா அவர் இத்தனை நாளாக கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் டு கம்ப்ளீட்லி லேர்ன் சம்திங் நியூ. ஏன்னா அதெல்லாமே அப்சல்யூட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷர் ஒரு காலேஜ்லேருந்து ஒருத்தர் வெளியில் வராரு அப்படின்னா அவங்க வந்து இஃப் தே ஹேட் லேர்ன் த ரைட் ஸ்கில்ஸ், எலக்ட்ரிக் மோட்டர் பற்றியோ, பேட்டரி டெக்னாலஜி பற்றியோ, இல்லை அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பற்றியோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? ஸோ அதில் வந்து இன்றைக்கி தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரான்சிஷன் பிட்வீன் ஐசி அண்ட் இவி இஸ் நாட் அ லைக் ஃபார் லைக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷனுங்கிறது வந்து சும்மா இதில் இருக்கிற இன்ஜினையும் டேங்கையும் பிடிங்கி போட்டு பேட்டரியும் மோட்டரை மாட்டுறது கிடையாது. ஓகேங்களா? அந்த கம்ப்ளீட் த வே வி லுக் அட் த ஸ்பேஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ரைட்டுங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு எனர்ஜி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்கிவிட்டி ஆஃப் கார்ஸ், அப்புறம் செல்ஃப் டிரைவிங் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி சேஞ்ச் த ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ரிஃபைனரிக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்களும் நானும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஒன்லி ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் oligarchs in the country will be able to do that, or governments themselves will do, or PSUs will do. பட் ஒன்ஸ் எலக்ட்ரிசிட்டின்னு மாறிட்டோம்னா ஒரு 10 பேனல் போட்டால் நம்ம வீட்டில் நம்மளே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி காரில் இல்லை டூ வீலரில் நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம ஓடி ஓடிட்டு இருக்கலாம். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்லி எனர்ஜி இண்டிபெண்ட். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே டெமோக்ராட்டிஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பேட்டரியை வந்து தேர் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பைடைரக்ஷனல் சார்ஜிங்னு ஒன்று இருக்குது, ஆர் லெட்ஸ் சே V2G, வெஹிக்கிள் டு கிரிட். எப்படி பவர் கிரிட்லேருந்து எடுத்து நம்ம வெஹிக்கிளுக்கு கொடுத்து வெஹிக்கிளை ஓட்டுறோமோ அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து என்னது பேட்டரி ஆன் வீல்ஸ். கரெக்டுங்களா? ஈவிங்கிறது பேட்டரி ஆன் வீல்ஸ். ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பவர் இஸ் பீங் ஸ்டோர்ட் இன் தட் பேட்டரி. அந்த பேட்டரி இருக்கிறது வந்து நம்ம கராஜில் வந்து தினம் நைட் நின்றுக்குதுங்க. கரெக்டுங்களா? ஸோ வை கான்ட் யூ பவர் யுவர் ஹோப் வித் தட்? அமேசிங். டாட்டாவோட ஒரு ரீசன்ட் கேம்பெயினில் நான் அந்த மாதிரி பார்த்தேன். பிகாஸ் சம்படி இஸ் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப், அந்த பேட்டரியை வச்சு கனெக்ட் பண்ணி தேர் டூயிங் ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் ஒர்க்கு அவங்க கெட்டில் வச்சுட்டு நூடுல்ஸ், சூப், காஃபி எல்லாம் போட்டுருக்காங்க. லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு. கரெக்ட். ஸோ தட் இஸ் கால்ட் V2L, வெஹிக்கிள் டு லோட் அப்படின்னு சொல்கிறது. தட்ஸ் வெரி அது ஒரு ஸ்மால் இதுதான். ஸோ வெஹிக்கிள் டு V2H அப்படிங்கிறது ஸ்லைட்லி மோர் பவர் வேணும். ஸோ ஒரு கார் வந்து நார்மலாக 7 கிலோவாட் வரைக்கும் இப்போ நெக்ஸான் நீங்கள் சொன்ன நெக்ஸான் கர்வ் எல்லாமே வந்து 7 கிலோவாட் பவர் கொடுக்குது. ஓகே, ரைட்டுங்களா? ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து கனெக்டட் லோடே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் தான். ஸோ அதை விட ஜாஸ்தியாக கார்லேருந்து எடுக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஒரு வீட்டையே நம்ம கார் வச்சு பவர் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி போயிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டு கிரிட். இப்போ ஸ்கூல் பஸ்ஸஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு ட்ரிப் போகுது, பிக்கப் பண்ணிவிட்டு வந்து பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. கரெக்டுங்களா? அப்போது அதே மாதிரி சாயங்காலம் ஒரு ட்ரிப் போகுது, ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ இந்த 2 ட்ரிப் அடித்தா அந்த பஸ்ஸுக்கு வேறு என்ன வேலை? சும்மா தான் கொண்டு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக சும்மா இருக்குது, பகலையும் சும்மா தான் கொண்டு இருக்குது. அப்போ அந்த பேட்டரி வந்து யூ கேன் புட் இட் டு பெட்டர் யூஸ். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகுது, அந்த நீங்கள் வந்து அந்த காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி இஸ் அபண்டன்ட். ஸோ அந்த சோலார் எனர்ஜி பூரா கேப்சர் பண்ணுறாங்க. அப்புறம் பஸ்ஸை ஓடுது. அதுக்கப்புறம் வந்து பஸ் 6 மணிக்கு வந்து நிறுத்தினாங்கன்னா 6 மணிக்கு மேலே பீக் அவர் டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி வந்து கிரிட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேட்டரியில் இருக்கிற எனர்ஜி வந்து கிரிட்டுக்கு கொடுக்குறாங்க. 10 மணிக்கு அப்புறம் கிரிட்டோட டிமாண்ட் குறைஞ்சிருது. ஸோ திருப்பியும் வந்து பஸ்ஸை யூ கேன் சார்ஜ் காலையில் அந்த ட்ரிப் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது எக்ஸ்பெரிமெண்ட்டை தாண்டி இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வயபிள் ஸ்கேல்லேயே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோவாட் ஹவர் 300 கிலோவாட் ஹவர் ஸ்டோரேஜ் இருக்குது. ரைட்டுங்களா? அப்புறம் ஒரு 4 பஸ் ஒட்டுக்கா சேர்த்துனீங்கன்னா ஒரு மெகாவாட்டே அவைலபிள் இன்னைக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு மெகாவாட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டையே நம்ம பவர் பண்ண முடியும் ஒரு 4 பஸ்ஸை வச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யூரோப், US எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி.
Very people interesting. who want to develop software for this, ம். people who want to develop hardware for this, ம். சார்ஜர்ஸ் நீங்கள் வேணும், பை டைரக்ஷனல் சார்ஜர். ம். ஸோ அந்த சார்ஜர் வந்து எப்படி கிரிட்லேருந்து பவர் எடுத்து காருக்கு அனுப்புதோ அதே மாதிரி கார்லேருந்து பவர் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும். ம். கரெக்டுங்களா? இந்த காரை பற்றி நீங்கள் நிறையா நம்ம பேசணும். ப்ளஸ் இந்த டூ வீலர்ஸ் அண்ட் கார்கோஸ், கார்கோஸ் அவங்க லைக் சம் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கார்கோஸ் ரிலேட்டடாக கன்சிடரிங் த க்ரோத் இன் குவிக் காமர்ஸ் இப்போ எல்லாமே 5 நிமிஷத்தில் வேணும் 10 நிமிஷம் வேணும்னும் போது இவங்க இந்த டெலிவர் பாய்ஸ் எல்லாருமே வந்து அகெயின் பீங் யூசிங் திஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். கரெக்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்வாப்பிங் அது மாதிரி அகெயின் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். ஸோ சார்ஜிங்கிறது ஜஸ்ட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் சார்ஜருங்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி வந்து 80-90% சார்ஜிங் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் அட் ஹோம், ஆஃபீஸ் ஸ்பேஸுங்க, ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம். ஸோ அதில் சார்ஜிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கார்ஸுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள், பவர் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கு உண்டான மேனுஃபேக்சரிங். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின் பேட்ரி அண்ட் பேட்ரி ரிலேட்டட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே ஆட்டோமோட்டிவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம நினைக்கும் போது, பட் எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு உண்டான பவர் வரைக்கும் இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஓலாவில் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த கிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர், டூ வீலர் இருக்கிற பேட்டரியை கழட்டிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது வீடு பவர் பண்ணுது. ஆமாம், கரெக்ட் பார்த்தது. ரைட். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் இவால்விங். ஸோ மெயின்லி எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு ஒர்க் வித் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டெவலப்பிங் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் லைக் திஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன், பட் இந்த மாதிரி thousands ஆஃப் ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டைம். தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். இப்போ வைல் அதர் மேஜர் சிட்டிஸ் லைக் இப்போ லெட்ஸ் சே இந்த சைட் சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், தீஸ் கவர்மெண்ட் ஓவரால் இஸ் புஷிங் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் அடாப்ஷனும் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குது. அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடாக இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது ஐ திங்க் ப்ராபப்ளி we will also be little ahead. ஸோ நீங்கள் அந்த நம்ம ஆஸ் அ சொசைட்டி லைக் ஹவு we can move forward, எந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் ஐ எம் குவைட் ஷுர் நிறைய காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் கூட இந்த ஐடியாலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் தே நீட் டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ், தே நீட் டு ப்ராப்ளி சேஞ்ச் த கரிக்குலம். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிற பசங்களுக்கு என்டையராகவே இந்த தெர்மல் இன்ஜினியரிங் தாண்டி இப்போ எலக்ட்ரிக்கல் சைடில் இப்போ தே ஹாவ் டு லேர்ன் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் கரிக்குலம் வைஸ். ஸோ இது எப்படி கவர்மெண்ட்டுக்கும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் சரி ஹவு தே கேன் சேஞ்ச் இட், பிகாஸ் தட் இஸ் வேர் வி கேன் அடாப்ட் அண்ட் க்ரோ ஆஸ் அ சொசைட்டி இல்லைங்களா? ஸோ இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகடமியா வந்து பார்த்தீங்கன்னா தே பிகம் வேர். ஏன்னா பிகாஸ் தே நோ தே ஒர்க் க்ளோஸ்லி வித் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தயார் பண்ணுற விதம் வந்து தே ஹேவ் டு பி ரெலவென்ட் டு த இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ இவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து தாட்டி விட்டு கடைசியில் இண்டஸ்ட்ரி டோட்டலாக இரலவெண்ட்டாக இருந்ததுன்னா தென் தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ ஈவன் 3 years பேக்கு முன்னாடிலாம் கூட வந்து ஐஐடி மெட்ராஸ் ஹேட் கால் ஃபார் இண்டஸ்ட்ரி மீட், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தேட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஆட்டோமோட்டிவ் பிளேயர்ஸ் தேர். ஸோ அதில் வந்து கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணுறது டு பி ரிலவெண்ட் டு தேட். இப்போது கோயம்புத்தூரில் எடுத்துட்டிங்கன்னா ஐம் ஷுர் பிஎஸ்ஜி இஸ் ஆக்டிவ்லி ரீமாடலிங் தேர் கரிக்குலம். அமிர்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐவ் பீன் கால் தேர் செவரல் டைம்ஸ் டு டாக் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அவேர் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க தே ஆர் ஆக்டிவ்லி ரீடிசைனிங் கரிக்குலம். ஸோ அதாவது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கரிக்குலம் மாற்றி இது பண்ணுறதுங்கிறது ஒன்று. தென் இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் இஸ் கோயிங் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வித் ரிக்வெஸ்ட் எங்களோட எம்ப்ளாயீஸை வந்து அப்ஸ்கில் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 10-20 வருஷமாக வந்து தேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஐசி டெக்னாலஜி. ஸோ அது இப்போ கம்ப்ளீட்டாக வந்து மாற்றணும் அப்படின்னா அவங்க ஆயிரக்கணக்கான பேர் தான் அவங்க லே ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இப்போ அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அது அகேன் இஸ் ஹேப்பனிங். பாஷ் மாதிரி கம்பெனிஸ் தே ஆக்டிவ்லி ஒர்க் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. யூ ஆர் ஆஸ்கிங் அபவுட் கவர்மெண்ட், right? Yeah. So அங்கே there is a the talk is there, right? So government fully realizes that இந்த டெக்னாலஜி வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து தே ஆர் ட்ரைங் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். சம் ஒர்க், சம் மே நாட் ஒர்க்குங்க. ஸோ ஃபேம் வாஸ் குட் எக்ஸாம்பிள். ஃபேம் 1, ஃபேம் 2 வந்தது. இப்போ தட் ஹஸ் பிகம் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம். இப்போ ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தே அனௌன்ஸ்ட் அ லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்குங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ
அதுலேயும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரியலைசிங் தட் பேட்டரி டெக்னாலஜி அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் வந்து இஸ் அ கீ ஏரியா, ரைட்? ஸோ நீங்கள் அப்படியே கேட்ட மாதிரி வந்து வி cannot be reliant on other countries to so far we have been reliant on other countries for petrol and diesel, ரைட்டுங்களா, ஆர் க்ரூட் ஆயில். அதே மாதிரி இப்போ பேட்டரி இன்னொருத்தர் நம்பி நம்ம இருக்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் வந்து தே ஹேஸ் ரியலைஸ் தட், அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் ஹவ் பீன் கிவன். ஈவன் ஓலா கிருஷ்ணகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் டேக்கன் PLI, they are eligible for that. Tata is getting Agratas அப்படின்னு டாட்டாவோட ஒரு விங், they are into battery manufacturing. Maruti is setting up a plant in Gujarat. So battery manufacturing to a large extent is started happening. The ACC store battery storage or what is this? You know, because I saw PLI scheme for ACC battery storage, advanced chemistry cell. Correct. Or correct. So அதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. பட் when it comes to charging infrastructure அப்படின்னா அங்கே வந்து money has been allocated, but clear policy has not been laid out. Phase 1, Phase 2, from a charging infrastructure standpoint வந்து பார்த்தீங்கன்னா nothing much happened. Right. So eventually that money was given to BPCL மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை கொடுத்து பெட்ரோல் பம்ப்ஸ் எல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன் போடுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். இப்போ PME டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹாஸ் பீன் அலாட்டட் ஃபார் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் அந்த மணி வந்து யார் எலிஜிபிள், எப்படி, ஹவு இட் வில் பி டிஸ்பர்ஸ்ட் அண்ட் ஆல் தட், அந்த பாலிசி வந்து இன்னும் இட்ஸ் நாட் பீன் லைட் அவுட். ஸோ ஐ திங்க் இட் வில் டேக் சம் மோர் டைம். கவர்மெண்ட்டோட சப்சிடி எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி கிடையாது. தட்ஸ் த ட்ரூத், ரைட்? ஸோ அந்த எவல்யூஷன் ஆல்ரெடி ஆயாச்சு, ரைட்டுங்களா? ஸோ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், பேட்டரி ப்ரைஸஸ் எல்லாமே கீழே வந்தாச்சு. ஸோ வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இன்றைக்கி நிறைய கார்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சப்சிடிஸே கிடையாது. மேனுஃபேக்சரிங் இருக்க ஒழிய, பட் காரை சேல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எந்த சப்சிடியும் கிடையாது. GST ரெடியூஸ்ட் ரேட்ஸில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிட் நாட் இது சப்சிடி மூலமாக தான் கிரியேட் ஆயிருக்குன்னுலாம் சொல்லவே முடியாது. ப்ரைவேட் கேபிட்டல், ரிஸ்க் கேபிட்டல் ஹஸ் பீன் இன்வெஸ்டடுங்க, அண்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் டீசன்ட் ரிட்டர்ன் ஆன் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மோர் கேபிட்டல் இஸ் கோயிங். ஸோ அது வந்து இட் வில் ஹேப்பன் ஈவன் இஃப் சப்சிடிஸ் ஆர் நாட் தேர். ஸோ அந்த கட்டத்தை தாண்டியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் இஃப் சப்சிடிஸ் ஆர் தேர், இஃப் என்கரேஜ்மெண்ட் இஸ் தேர், இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் த இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்டெப்த்தான நிறையா விஷயங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஜஸ்ட் ஆஸ் அ லாஸ்ட் கொஷின், ஸோ பியாண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தாண்டி யூ ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர், வாட் ஆர் த 3 things that you would like to tell anybody wanting to start a business? ஏன்னா நிறைய பேர் என்னோட வியூவர்ஸ் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏர்லி ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ என்ன வந்து எனி இண்டஸ்ட்ரி, பி இட் லைக் எனி கேட்டகரி, ஆர் யூ கேன் ப்ராப்ளி டெல் இந்த ரெனியூபிள் செக்டார், ஒரு 3 விஷயம் ஆண்டர்ப்ரனர்ஸ் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன, what in your journey, what did you learn? What are the 3 things they should remember? First of all, entrepreneurship அப்படிங்கிறது அது நிறைய டெஃபினிஷன் இருக்குது. ஒருத்தருக்கும் ஒரு விதத்தில் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ நான் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் தி டெஃபினிஷன், பட் எனக்கு எது கரெக்டு ஆர் வாட் இஸ் மோர் ரெலவென்ட் டு மீங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து entrepreneurshipங்கிறது இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, ரைட்? அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது வந்து இட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் வந்து பணம் பண்ணுறதுக்காக பண்ணுறதுங்கிறது அப்படி கிடையாது. இது ஆண்டர்ப்ரனர்ஷிப்ங்கிறது வந்து இட் இஸ் அபவுட் சால்விங் அ ப்ராப்ளம் ஃபார் சொசைட்டி. தட் இஸ் ஹவ் ஐ லுக் இட், ரைட்டுங்களா? ஆர் டூயிங் திங்ஸ் இன் அ ஸ்லைட்லி பெட்டர் வே ஸோ தட் அந்த சொசைட்டி வந்து இட் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் தட், ரைட்? ஸோ நீங்கள் சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க, யூ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் இந்த ப்ராப்ளத்தை என்னால் பெட்டராக அட்ரஸ் பண்ண முடியும், ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஆர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோட என்னால் பெட்டராக பண்ண முடியும், இதுதான் என்னோடய ஐடியா அப்படின்னு நீங்கள் பேஷனேட்டாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும்போது வந்து that becomes the driving force. That passion will drive. ஸோ அதை வந்து நம்ம திருத்தமாக நம்ம அதை பண்ணும்போது ஆப்வியஸ்லி சொசைட்டி அண்ட் யுவர் கஸ்டமர்ஸ் வந்து வில் அப்ரிஷியேட் தட், ரைட்டுங்களா? ஸோ தேர்பை யூ கெயின் கஸ்டமர்ஸ், யூ ஸ்டார்ட் டூயிங் மோர், யூ ஜென்ரேட் ப்ராஃபிட்ஸுங்க. அண்ட் தட் ப்ராஃபிட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் இஸ் நாட் டு என்ரிச் அன் இண்டிவிஜுவல். அது வந்து இட் இஸ் யூஸ்ட் டு ஸ்கேல் அண்ட் அட்ரஸ் த சேம் ப்ராப்ளம் அட் ஸ்கேல். ஓகே. ஸோ ஃபைனான்ஷியல் சஸ்டைனபிலிட்டிங்கிறது தான் ப்ராஃபிட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட்டுங்களா? எப்படி நம்ம ஒரு சஸ்டைனபிலிட்டின்னு என்வாயர்மெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறோம், அப்போ அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்ஷியல் சஸ்டைனபிலிட்டி, அவ்வளோதான். ஸோ அந்த 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 நிர்வாகம், அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன
ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணமோ அதை வந்து இன்னும் மோர் ரோபஸ்டாக பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வில் ஹெல்ப் டு க்ரோ. அமேசிங். ஸோ தட் இஸ் தி ஒன் திங். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது இஸ் நத்திங் பட் அ பஞ்ச் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு லோகோவோ ஒரு பேரோ ஒரு ப்ராடக்டோலாம் கிடையாது. ஸோ அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கம் டுகெதர் அண்ட் ஃபார்ம் தட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட காம்பிடன்சிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பிடன்சி ஆஃப் த டீம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபவுண்டர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து வீ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ், அது இதெல்லாம் பண்ணலாம். பட் அட் அ சர்டன் பாயிண்ட்டு இட் இஸ் அபவுட் ஹேவிங் பேஷனட் பீப்புளை அவங்கள நர்ச்சர் பண்ணி அவங்கள க்ரோ பண்ணுறதுங்கிறது தான் வந்து க்ரோத், இல்லைங்களா? ஸோ ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் அ பேஷனட் டீம், ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்பவர்ட் அண்ட் பேஷன் அபவுட் த சேம் கோல்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 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 ஃபவுண்டராக ஒரு டேரக்டராக வந்து யூ கேனாட் டூ எவ்ரி திங். நம்மளால இவ்வளோ தான் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஒரு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னா அவ்வளோதான் வேலை செய்ய முடியும். ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யலாமா இருக்கும், ரைட்டுங்களா? பட் யூ ஷுட் ஹாவ் பீப்புள் ஹூ ஆர் மோட்டிவேட்டட், ஹூ ஆர் ட்ரிவன், ஹூ ஷேர் யுவர் விஷன், அலைன் வித் யுவர் விஷன். ஸோ அந்த குரூப் வந்து எவ்வளோ, அந்த ஒரு டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுதான் உங்களுடைய க்ரோத். அந்த ஆர்கனைசேஷன் க்ரோத்து, வளர்ச்சி, அது அவ்வளோதான். ஸோ ஹவு ஃபார் தோஸ் பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட், தட் ட்ரான்ஸ்லேட்ஸ் இன் டு க்ரோத். Probably they will create more people under their team. Exactly. ஸோ யா, அண்ட் லைக் ஐ செட், இன்னைக்கு ஸ்டார்ட் அப் என்வாயரமெண்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் வெரி த்ரைவிங். A lot of ideas are out there. So people who are willing to take risk and venture out, I think there is plenty of opportunity. And இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் பார்க்குற பிரச்சனைகளில் வந்து if you think you can solve something very strongly, you can do something very strongly, definitely you should go out and give it a shot. Amazing. So thank you so much for your time. I think I personally learned a lot of things, and I'm quite sure இது இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்குமே கூட டெஃபினட்டாக I think they are going to buy an electric vehicle and probably come to your charging station. But more than that, like the way you have seen this problem probably 5-10 years ahead than other people, I think you really wanted a lot of people to adopt this. உங்களோட அந்த பேஷன் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுது. You didn't start this because you want people to come and charge in your station, but you wanted this because as a industry, like you wanted this adoption to grow. I think that is something very interesting. இது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐயன்னு ஒரு கேம்பெயின் இருக்கும். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஸ் அ கேட்டகரி க்ரோ பண்ணுறதுக்கு எல்லா பேங்கர்ஸுமே ஒன்று சேர்ந்து அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி தான் இப்போது எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி ஐ திங்க் more people like you are required in this space to probably exponentially grow this. Already it is growing. Probably a couple of more companies should come together to emphasize on this. I think that's a great learning for me, and I'm quite sure கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்த்தா ஈவி தான் வாங்குவாங்க. என்னோட நெக்ஸ்ட் காரும் கண்டிப்பாக ஈவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கலாமா வேணாமான்ற ஒரு டயலமாவில் தான். இன்ஃபேக்ட் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். இன்ஃபேக்ட் அது இல்லைனா நான் டெஃபினட்டாக ஈவி தான் வாங்கியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் சார். It's been a great honor to have you on the show. I've learned a lot. Thank you so much. Thank you. It's a great pleasure. Enjoyed this. Thank you very much. Okay. வெல்கம். தேங்க் யூ. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆஸ் அ கேட்டகரி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்களோட அடுத்த கார் ஒரு ஈவியாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஆசையும் கூட. பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளைமேட், இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், ஐ ஃபீல் an electric vehicle is definitely transformational. So let us all pledge that we will adopt to EV because this is convenient for you and convenient for the environment. So there are a lot of things that will be positively impacted because of your own decision. So thank you for watching this podcast till here, and I'm quite sure you would have learned a lot. ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரிஸ்ல இருந்து ஆண்டர்பிரினர்ஸை கொண்டு வரலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைனிங் ஆஃப், இட்ஸ் அர்ஜுன் தனஞ்சயன். சியர்ஸ்.